கதைகளின் கதை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழன் ஆர்ஜே அரவிந்த். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் டென்னிஸ் ஜெகன் அவர்கள் எழுதிய சோழ வேங்கை என்னும் வரலாற்று த்ரில்லர் நாவலின் 5ஆம் பாகம். முதல் 4 பாகத்திற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சிலம்ப பயிற்சி பள்ளி. மறுநாள் காலை சிலம்ப பயிற்சி பள்ளிக்கு காலையில் வந்த மூவரும் மாணவர்கள் பயிற்சி செய்யாமல் ஏதோ கிசுகிசுவென பதட்டமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். உத்தமன் அவர்களிடம் சென்று என்னவென்று விசாரிக்க முன்தினம் நடந்த விஷயம் தெரிய வந்தது. முன்தினம் சம்புவராயர் காணாமல் போனதை பற்றியும் வானத்தில் ஏதோ ஒரு ராட்சச வௌவால் மனிதன் தென்பட்டதை பற்றியும் ஊர் முழுக்க பரபரப்பாக பேசிக் கொண்டிருப்பதை பற்றி சொன்னார்கள். தேவனும் மதுரனும் மைதானத்தின் ஓரத்தில் கீழே கிடந்த கருங்கற்களில் உட்கார்ந்திருக்க உத்தமன் சேகரித்த தகவலை வந்து சொன்னான். தேவன் நேற்றுதான் சம்புவராயர் மேல் சந்தேகப்பட்டு ஒற்றன் சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்குள் வௌவால் விளையாடிவிட்டதே. உத்தமன், எனக்கு என்னவோ தவறாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தோன்றுகிறது. ராயர் குடும்பத்துக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால் அவர்கள் குடும்பத்தை ஓரம் கட்டி வைத்துவிட்டு வேறு விதமாக இந்த பிரச்சனையை அணுகினால்தான் சரியாக இருக்கும். தேவன், எப்படி அணுக சொல்கிறாய்? விளக்கமாக சொல்லு. மதுரன், அவன் சொல்ல வருவது எனக்கு புரிந்துவிட்டது. நான் சொல்கிறேன் கேள். 3 வெவ்வேறு விதமான பிரச்சனைகளாக வைத்துக் கொள்வோம். ஒன்று சோழ வீரர்கள் காணாமல் போனது. அடுத்தது ராயர் குடும்பத்தின் தொடர் கொலைகள். 3 காட்டுவாசிகள் கடத்தி போய் கொள்ளை செய்த பெண்கள். 3மே தனித்தனியாக தெரிந்தாலும் எனக்கெனவோ 3மே தொடர்புள்ளதாகவே தோன்றுகிறது. தேவன், காட்டுவாசிகள் கூட்டத்தை கூட நம் ஊரைச் சேர்ந்த யாரோ ஒரு சிலர் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கலாம் என்று சந்திரிகா சொன்னாளே. மதுரன், அதனால்தான் சொல்கிறேன். 3க்கும் இருக்கும் தொடர்பை கண்டுபிடித்து விட்டால் பிரச்சனைக்கு தீர்வு தெரிந்துவிடும். உத்தமன், ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். கீழே கடந்த சிறிய கற்களை கொஞ்சம் அள்ளி கொண்டான். பழைய கதைகள் எல்லாம் விட்டுவிடுவோம். ராமகிருஷ்ண ராயர் காணாமல் போனது, சோழ வீரர்கள் கோட்டையில் தங்கக்கூடாது என்று சொன்னது, அப்புறம் அந்த யாழினி கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மண்ணில் முதல் கல்லை வைத்து சோழ வீரர்கள் காணாமல் போகிறார்கள். 2வது கல் ஊருக்குள் சாரங்கி என்ற பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். பின்னர் வரிசையாக கற்களை வைத்தான். அதைத் தொடர்ந்து வெங்கட்ராயர் கொலை செய்யப்படுகிறார். அடுத்தது வண்ணான் மகளை ஆதிவாசிகள் கூட்டத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்புறம் அவள் கொலை செய்யப்படுகிறாள். மேகராயர் காணாமல் போகிறார். பின்னர் குகையில் உள்ள பெட்டியில் உடலை கண்டெடுக்கிறார்கள். காட்டுவாசிகள் தமிழ்ச்செல்வியை கொலை செய்யாமல் நாம் காப்பாற்றுகிறோம். 2 நாட்களுக்கு எந்த ராயரும் கொலை செய்யப்படவில்லை. இப்போது கடைசியாக சம்புவராயரை காணவில்லை. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம் ஊரிலோ அல்லது பக்கத்து ஊர்களிலோ ஏதோ ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள். சம்புவராயரும் கூடிய சீக்கிரம் சடலமாக கிடைப்பார் என்று முடித்தான். மதுரனும் தேவனும் அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மதுரன் உத்தமனின் தோளில் தட்டி கொடுத்து, பரவாயில்லை, உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுகிறேன். தேவன், எந்த பொண்ணும் காணாமல் போனதாக செய்தி இன்னும் வரவில்லையே. மதுரன், வண்ணான் மகள் காணாமல் போன செய்தியே அவள் இறந்த பிறகுதான் ஊருக்குள்ளே தெரிந்தது. அதனால் அதை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. அடுத்து நாம் செய்ய வேண்டிய காரியம், விசாரணை அதிகாரி என்கிற முறையில் உத்தமன் வானவராயர் வீட்டுக்கு சென்று இடுகாட்டு விஷயத்தை விசாரிப்பதுதான். விஜயபுரம் வானவராயர் வீடு. மூவரும் கிளம்பி வானவராயர் வீட்டை நோக்கி சென்றார்கள். வழக்கமாக பரபரப்பாக காணப்படும் வீட்டில் ஒரு சில காவல் வீரர்கள் மட்டும் தென்பட்டார்கள். உத்தமன் விசாரணை அதிகாரி என்கிற முறையில் வானவராயர் எங்கே என்று அங்கே இருந்த ஒரு காவலாளியிடம் விசாரிக்க, அவன் சம்புவராயர் காணாமல் போனதால் அவரை தேடுவதற்காக அவரும் மற்ற காவல் வீரர்களும் போயிருக்கிறார்கள் என்று சொன்னான். மூவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து கடை வீதியில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது தேவன் அங்கே ஒரு கடையில் கூணன் நின்று பொருள்கள் வாங்கி கொண்டிருப்பதை பார்த்து சொல்ல, மதுரன், இதுதான் நல்ல சந்தர்ப்பம், வா, உடனே போகலாம். மூவரும் ஓட்டமும் நடையுமாக தோட்டத்து வீட்டை நோக்கி சென்றார்கள். மதுரன் வீட்டிற்குள் இருந்து ஒரு நீள கயிறும் தீவரத்திகளையும் எடுத்துக்கொண்டான். வீட்டின் வெளியே கட்டி வைத்திருந்த குதிரைகளில் ஏறி கானகத்தை நோக்கி விரட்டினார்கள். தோட்டத்து வீட்டிலிருந்து கண்மாய் கரையோரமாக கானகத்துக்கு போகும் வழியை பிடித்தால் ஊரின் கடைசியில் கூணனுடைய வீடு. அதையும் தாண்டி சென்றால் சற்று நேரத்தில் கானகத்துக்குள் நுழைந்து விடலாம். முதல் நாள் ஊருக்குள் நுழையும் போது கானகத்தில் அவர்கள் கூணனை பார்த்த பாழடைந்த கிணறு பகுதிக்கு வந்தார்கள். குதிரைகளிலிருந்து இறங்கி கிணற்றை எட்டி பார்க்க அன்றைக்கு பார்த்த மாதிரியே இருளடைந்து காணப்பட்டது. ஒரு பகுதிக்கு மேல் கீழே பார்க்க முடியவில்லை. கிணற்றுக்கு அருகே இருந்த ஆலமரத்தின் பின்பக்கம் வந்து எல்லா பக்கமும் பார்த்தார்கள்.
மதுரன் ஆலமரத்தின் பின்பக்கம் கீறல் மாதிரி தெரிந்த ஒரு பகுதியை தள்ள அது உள்புறமாக நகர்ந்தது. மதுரன் சந்தேகப்பட்டு சிறிது வேகமாக தள்ள உள்புறமாக திறந்து கொண்டது. தேவன் ஆச்சரியமாக, என்ன இது வாசல் கதவு மாதிரி ஆலமரத்தின் பட்டைகளை பயன்படுத்தியே அமைத்திருக்கிறார்கள். மதுரன் அதை தள்ளி உள்ளே எட்டி பார்க்க இருட்டாக இருந்தது. கொண்டு வந்திருந்த தீவர்த்திகளை கொளுத்தி கொண்டு உள்பக்கம் நுழைந்து எட்டி பார்த்தான். மண்ணால் செய்யப்பட்ட படிக்கட்டுகள் கீழ் நோக்கி சென்றது. உயரம் கம்மியாக இருந்ததால் மூவரும் சற்று உடலை குறுக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்து படிக்கட்டுகளில் கீழே இறங்கினர். தேவன் மறக்காமல் அந்த செயற்கை கதவை எடுத்து ஆலமரத்தின் நுழைவாயிலை பூட்டி வைத்தான். இருளடைந்து இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கும் காரணத்தால் சிதிலமடையாமல் இருந்தது. படிக்கட்டுகளில் கீழே இறங்கி பார்த்தார்கள். பூமிக்கடியில் இருக்கும் நிலவரை போல் இருந்தது. தீவட்டிகள் சொருகி வைக்கும் தாங்கிகள் மண் சுவர்களில் இருந்தது. வினோதமான வாடைகள் அடித்துக் கொண்டிருந்தன. சற்று தள்ளி ஓரிடத்தில் வட்ட வடிவமாக ஒரு வெளிச்சம் அடித்துக் கொண்டிருக்க மதுரன் அதன் அடியில் நின்று போய் அண்ணாந்து பார்த்தான். பார்த்ததும் அவனுக்கு புரிந்தது, அவர்கள் நின்று கொண்டிருந்தது அந்த கிணற்றின் கீழ்ப்பகுதியில் என்று. தண்ணீர் வற்றி போன அந்த பாழும் கிணற்றுக்கு வழியை ஆலமரத்திலிருந்து இயற்கை கொஞ்சம் உருவாக்கி இருக்கக்கூடும். கூனன் மண்ணால் படிக்கட்டுகளும் மேலும் பல வேலைகளும் செய்து மெருகேற்றி இருக்கிறான் என்று மதுரன் யூகித்துக் கொண்டான். மதுரன், சீக்கிரமாக கூனன் வருவதற்குள் இந்த நிலவரையை சுற்றி தேடுங்கள். எதற்காக கூனன் இப்படி காட்டுக்குள்ளே ஒரு அறையை உருவாக்கி வைத்திருக்கிறான் என்ற உண்மையை நமக்கு தெரிந்தாக வேண்டும். மூவரும் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு சுற்றிலும் தேட அங்கே நிறைய விறகு கட்டைகள் குவித்து வைத்திருந்ததை பார்த்தார்கள். கூர்மையான கத்திகளும் தளிம வாளும் சுவற்றில் சொருகி வைக்கப்பட்டிருந்தது. ஆங்காங்கே இரத்தச் சிதறல்களை அவர்கள் பார்க்க முடிந்தது. மதுரன் விறகு கட்டைகளை பயன்படுத்தி இங்கு எதையோ போல் எரித்திருக்கிறான். திடீரென மேல் பக்கமாக யாரோ நுழைந்து படிக்கட்டுகளில் இறங்கி வரும் சத்தம் கேட்க 3 பேரும் தீவட்டியை மண்ணில் தேய்த்து அணைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் ஒளிந்து கொண்டார்கள். படிக்கட்டுகளில் தீவட்டியை பிடித்துக் கொண்டு தலையில் கோணி துணியால் மூடியபடி கூனன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான். அங்கே இருந்த தீவட்டி தாங்கியில் அதை சொருகி வைத்துவிட்டு நிலவரையின் ஓரத்திற்கு நடந்து சென்று சொருகி வைத்திருந்த தளிம வாளை எடுத்தான். நீங்கள் மூவரும் உள்ளேதான் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்று வாளை பார்த்தபடியே கூனன் சொல்ல, ஒளிந்திருந்த மூவரும் தயங்கியபடியே வெளியே வந்தனர். கூனன், நாம் இப்படி சந்திப்போம் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மதுரன், நேராக விஷயத்திற்கு வருகிறேன். அந்த பெண் சாரங்கியை நீதான் கொலை செய்தாய் என்று ஊருக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் நான் அதை நம்பவில்லை. ஆனால் நீ வேறு கொலைகள் செய்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஏன் செய்தாய்? எதற்கு செய்தாய் என்று சொல். கூனன், சாரங்கியை நான் கொலை செய்யவில்லை என்று உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஊரே நான் தான் குற்றவாளி என்று சொல்கிறது. மதுரன், அதை நான் யூகிப்பதற்கு பெரிய காரணங்கள் எதுவும் இல்லை. ஊரில் நீ யாரிடமும் பேசுவதில்லை. ஏனென்றால் யாரையும் உனக்கு பிடிக்கவில்லை. எல்லாரும் உன்னை ஏளனம் செய்திருப்பார்கள். நீ அந்த பெண் ஒருத்தியுடன் மட்டும்தான் பேசியிருக்கிறாய். உனக்கு அவளை பிடித்திருந்திருக்கிறது. அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். பிடித்தவளையும் நீ கொலை செய்து விட்டால் உனக்கு பேசுவதற்கு யார்தான் இருப்பார்கள்? தலையில் மூடியிருந்த கோணி துணியை எடுத்தான். அவனின் இரு கண்களிலும் கண்ணீர் தேங்கி இருந்தது. கூனன், நீ சொல்வது 100க்கு 100 உண்மைதான். இந்த ஊரே என்னை ஏளனம் செய்தது. என்னை வெறுத்து ஒதுக்கியது. அன்பாக என்னிடம் பேசுவதற்கு யாருமே இல்லையே என்று ஏங்கித் தவித்தேன். என்னிடம் அன்பாக பேசிய ஒரே ஜீவன் அவள்தான். என் மகள் மாதிரி நினைத்தேன். என்னை பார்க்க இந்த கானகத்துக்கு அவள் வரும்பொழுதுதான் அவளை கடத்தி கொண்டு சென்று பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள். அவள் என்னை விட்டு போனதும் இந்த உலகமே இடிந்து போனது எனக்கு. போதாததற்கு அவள் சாவுக்கும் நான் தான் காரணம் என்று ஊரார் என் முன்னாலேயே பேசினார்கள் என்று சொல்லிவிட்டு கதறி கதறி அழுதான். அவன் அழுது முடிக்கட்டும் என்று மூவரும் காத்திருந்தார்கள். கண்ணீரை துடைத்துக் கொண்டு மூவரையும் நிமிர்ந்து பார்த்தான் கூனன். தலை சிறிது ஆட்டியபடி கன்னத்தின் சதைகள் எல்லாம் கோபத்தில் துடித்துக் கொண்டிருந்தது. கூனன் பற்களை கடித்துக் கொண்டு கோபத்தில் கர்ஜித்தான். அவளை கடத்தி போனது ஆத்தங்கரைக்கு மறுபுறம் இருக்கும் காட்டுவாசிகள் என்பதை கூடிய விரைவில் தெரிந்து கொண்டேன். அவர்கள் ஒவ்வொருவராக பிடித்துக் கொண்டு வந்து சாகடித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னமும் செய்வேன். சிறிது இடைவெளி விட்டு தொடர்ந்த கூனன், வண்ணான் மகள் கொலை நடந்த அன்றைக்கு நீங்கள் கானகத்தில் இருந்தீர்கள். என்னை பார்த்தீர்கள். ஆனால் நான் உங்களை பார்த்ததை நீங்கள் பார்க்கவில்லை. அந்த கொலையில் உங்கள் மீது எனக்கு சந்தேகம் வந்தது. அதனால் உங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் இல்லாத போது உங்கள் வீட்டிற்கு சென்றது நான் தான். அன்று ஆறுமுகத்தை இடித்துவிட்டு ஓடியது நான் தான். அதன் பிறகுதான் நீங்கள் சோழ தேசத்திலிருந்து வந்த அதிகாரிகள் என்று தெரிந்தது.
மதுரன், உங்கள் மகளை கொலை செய்தது அந்த காட்டுவாசிகள் மட்டுமல்ல, அவர்களை வேறு யாரோ ஊருக்குள்ளிருந்து ஒரு சில பேர். மதுரன் சொல்லி முடிப்பதற்குள் கூனன், அதையும் தெரிந்து கொண்டேன். யாரோ ஒரு 4 பேர் முகமூடி அணிந்தபடி அந்த காட்டுவாசிகளுக்கு போறதை பொருட்களை கொடுத்து மயக்கி சிவா அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த 4 பேரை தான் தேடிக் கொண்டிருக்கிறேன். என்றைக்காவது என்னிடம் மாட்டுவார்கள். இதே இடத்தில் துண்டு துண்டாக வெட்டி எரிப்பேன். மதுரன், மன்னிக்க வேண்டும். நீங்கள் எங்களை சந்தேகப்பட்டது மாதிரி நாங்களும் உங்கள் மேலிருக்கும் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளத்தான் பின்தொடர்ந்தோம். மற்றபடி கொலைகாரர்களை கண்டுபிடிப்பதில் உங்கள் அளவுக்கு எங்களுக்கும் தீவிரம் இருக்கத்தான் செய்கிறது. கூனன், நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று கூனன் மேற்கொண்டு சொல்ல மதுரனும் தேவனும் அதிர்ச்சியாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கூனன், சோழ வீரர்கள் காணாமல் போன அன்றைக்கு இரவு மலைக்கோட்டையை சுற்றியிருக்கும் கானகத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பை பார்த்தேன். அன்றிரவு நம்மூர் அம்மன் கோவில் வழியாக வந்து கொண்டிருந்த போது வெகு தூரத்தில் புள்ளியாக நெருப்பு தெரிந்தது. தூரம் காரணமாக அப்படி இருந்திருக்கும், ஆனால் அளவில் அது மிகப்பெரிய நெருப்பு என்பது எனக்கு புரிந்தது. மறுநாள் ஊருக்குள் நான் பேசும் ஒரு சிலரிடம் தீ எரிந்ததை பார்த்தீர்களா என்று கேட்டபோது யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் அங்கே இருந்த சோழ வீரர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்ற தகவல் மட்டும்தான் எனக்கு கிடைத்தது. தேவன், கானகத்தில் எரிந்த காட்டு தீயால் தான் சோழ வீரர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? கூனன், இல்லை, முதலில் அது காட்டு தீயே அல்ல. இந்த கபினி மலை கானகம் மழைக்காடு வகையை சார்ந்தது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மரங்கள் எல்லாம் உயரமாகவும் எப்பொழுதும் ஈரப்பதத்துடன் காட்சியளிக்கும். காட்டு தீ உருவாவதற்கு வாய்ப்பே கிடையாது. வீரர்கள் காணாமல் போன அன்றைக்கு இரவு ராத்திரி ஆரம்பித்த தீ அதிகாலை வரை எரிந்து கொண்டிருந்தது. காட்டு தீ என்றால் பல நாட்களுக்கு எரிந்திருக்கும். அதனால் இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட நெருப்பாக தான் இருக்கும் என்பது என் சந்தேகம். சோழ வீரர்கள் 112 பேர் திடீரென காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் அடுத்த நாள் அதை பற்றி ஊர் பொது சபையில் பேசும்போது ராயர் குடும்பத்தில் யாருமே பெரிதாக கவலைப்பட்ட மாதிரியே தெரியவில்லை. மதுரன், ஊர் பொது சபையில் இரவு எழுந்த தீயை பற்றி சொன்னீர்களா? கூனன், ஊருக்குள் நான் வேறு யாரிடமும் பேசுவதில்லை. பொது சபையில் என்ன நடந்ததென்று மளிகை கடை ராமதத்தனிடம் கேட்டபோது அவன் சொன்னான். அது மட்டுமில்லாமல் வீரர்கள் காணாமல் போனதை பற்றி பெரிதாக அக்கறை காட்டிக் கொள்ளாத வானவராயர், இதை பற்றி கவலைப்பட வேண்டியது தளபதி ஜெயசிங்கன் தான். அவருக்கு தகவல் தெரியப்படுத்துகிறோம். அவர் பார்த்துக் கொள்வார் என்று ஒரே வரியில் முடித்து விட்டாராம். மறுநாள் கோட்டைக்கு பின்பக்கம் 3 சோழ வீரர்களின் உடல்கள் கிடைத்ததாக கொண்டு வந்து ஊர் இடுகாட்டில் அடக்கம் செய்துவிட்டு சாளுக்கிய வீரர்கள் தான் அவர்களை கொன்றிருப்பார்கள் என்று சொன்னார் வானவராயர். தேவன், 3 சோழ வீரர்கள் உடல்களை இடுகாட்டில் அடக்கம் செய்தது மாதிரி பாவலா காட்டியது. சாளுக்கியர்கள் கொன்றுவிட்டார்கள் என்று பழியை அவர்கள் மேல் தூக்கி போடுவதற்காக தான் வானவராயர் செய்திருக்கிறார். சோழ வீரர்கள் காணாமல் போனதில் வானவராயருக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பங்கு இருக்கிறது. கூனன், என்ன சொல்கிறீர்கள்? தேவன், ஆமாம், இடுகாட்டுக்குள் அந்த கல்லறையை தோண்டி பார்த்து விட்டோம். அங்கே எந்த உடலும் அடக்கம் செய்யப்படவில்லை. சிறிது நேரம் குறுக்கும் நெடுக்குமாக நடந்த கூனன், இன்னொரு முக்கியமான விஷயம், காட்டுவாசி கூட்டத்தை வெளியில் இருந்து 4 பேர் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர்களே, வயசு பெண்களை கடத்தி கொண்டு வந்து சசாங்கனுக்கு படைத்துவிட்டு நரபலி கொடுக்கிறார்கள். எப்படியோ அந்த பேயை வரவழைக்கிறார்கள். அதன் மூலமாக கொலைகள் நடக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது அந்த பேய். எங்கிருந்து எந்த மந்திரவாதிகளை கூப்பிட்டு வந்தாலும் அதை எதுவுமே செய்ய முடியாது. கேட்டுக்கொண்டிருந்த மூவரும் அதிர்ச்சியானார்கள். கூனன், உண்மையைத்தான் சொல்கிறேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆதிவாசி கூட்டத்திலிருந்து இதுவரைக்கும் 3 பேரை இங்கேயே கொன்று உடல்களை எரித்திருக்கிறேன். அப்பொழுது அவர்களிடம் என்ன நடந்ததென்று மிரட்டி விசாரிக்கும் பொழுது 2 பேருக்கு எதுவுமே தெரியவில்லை. ஒருவன் மட்டும் ஒரு சில விஷயங்களை என்கிட்டம் சொன்னான். நரபலிகள் மூலமாக சசாங்கனை எப்படியோ வரவழைத்து இந்த கொலைகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள், முகம் தெரியாத அந்த 4 பேர். ஆனால் இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், இதற்கெல்லாம் மூல காரணம் ஒரு பெண். அவள்தான் இவர்கள் அனைவருக்கும் தலைவி. கேட்டுக்கொண்டிருந்த மூவரும் மேலும் திடுக்கிட்டு போய் கூனனை பார்த்தார்கள். தேவன், எதை வைத்து இதற்கு பின்னால் ஒரு பெண் தான் காரணமாக இருக்கிறாள் என்று சொல்கிறீர்கள்? கூனன், அவர்கள் 4வரும் பேசிக்கொள்ளும் பொழுது அம்மா பேசினார்கள். தேவி கோபப்படுவார்கள், அம்மா அதை செய்ய சொன்னார்கள் என்று ஒரு மகாராணி போல் யாரையோ குறிப்பிட்டு அடிக்கடி பேசிக்கொள்வதை தான் நான் சொன்ன அந்த காட்டுவாசி கேட்டிருக்கிறான். மதுரன், இவ்வளவு சொன்ன காட்டுவாசிக்கு அந்த முகம் தெரியாத நபர்களின் பெயரும்
அந்த பெண்ணின் பேரும் தெரியாதாமா? கூனன், நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். முகமூடி அணிந்துதான் வருவார்களாம், பெயரையும் சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னான். ராயர் குடும்பத்து கொலைகளும் சோழர்கள் காணாமல் போனதும் என்னுடைய பிரச்சனை இல்லை என்பதால் நான் அதை மேற்கொண்டு விசாரிக்கவில்லை. உங்களுக்கு உபயோகப்படுமே என்று சொன்னேன். மதுரன், நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு மிகவும் நன்றி. ஒரே ஒரு சின்ன கோரிக்கை, இந்த காட்டுவாசிகளை கொலை செய்வதில் எந்த பலனும் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த 4 பேரும் இப்போது நீங்கள் சொன்ன அந்த பெண்ணும் தான். முடிந்தால் அவர்களை கண்டுபிடித்து உங்கள் கோபத்தை தீர்த்து கொள்ளுங்கள். வெறும் அம்புகளான இந்த காட்டுவாசிகளை விட்டுவிடுங்கள். கூனன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றான். மூவரும் அவனிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு நிலவரையை விட்டு வெளியே வந்தார்கள். சற்று தள்ளி குதிரைகள் கட்டி வைத்திருக்கும் இடத்திற்கு சென்றதும், மதுரன், வீரர்கள் காணாமல் போன அன்றைக்கு இரவு மட்டும் திடீரென வரவேண்டிய காட்டுத்தீயின் அவசியம் என்ன? ராயர் குடும்பத்தினர், குறிப்பாக வானவராயர் ஏன் இதில் பெரிதாக அக்கறை காட்டிக் கொள்ளவில்லை? உத்தமன், வீரர்கள் காணாமல் போன பிரச்சனை பற்றி அக்கறை காட்டிக் கொள்ளாததற்கு முக்கிய காரணம் இந்த பிரச்சனை ஜெயசிங்கனின் தலைவலி. சாளுக்கியர்கள் அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டார்கள் என்று சொன்னால்தான் ஜெயசிங்கன் மேல் பழி வரும். அவன் மாற்றப்படுவான். வானவராயர் தலைமை பொறுப்புக்கு வருவார். மற்ற ராயர்கள் கவலைப்படாததற்கு காரணம் ஜெயசிங்கனை பிடிக்காமல் அவனை மாற்ற வேண்டும் என்பதால் தான். தேவன், சரி, அப்படியென்றால் அவர்களை உண்மையில் கொலை செய்தது யார்? சந்தேகத்திற்குரிய இந்த 4வரும் அந்த பொண்ணும் தான் அந்த வௌவால் பேயை ஏவி விட்டு ராயர் குடும்பத்தையும் சோழ வீரர்கள் அனைவரையும் கொன்றார்களா? அவர்களுடைய குறிக்கோள் என்ன? வானவராயர் ஏன் பழியை சாளுக்கியர்கள் மேல் தூக்கி போட வேண்டும்? ஐயோ, ரொம்ப குழப்புகிறதே. மதுரன், குழப்பமாகத்தான் இருக்கிறது. ஒரு கூட்டம் என்னவோ செய்து பேயை வரவழைத்து எல்லாரையும் கொல்கிறது. ராயர் குடும்பத்து ஆட்களும் தான் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் அந்த குடும்பத்தை சார்ந்த வானவராயரை ஏன் மறைக்க பார்க்க வேண்டும்? உத்தமன், மலைக்கோட்டையை சுற்றி பல மர்மங்கள். ஒருவேளை அந்த முகம் தெரியாதவன் வானவராயராகவும் மற்ற 3 பேர் வேறு ஏதோ ராயர்கள். அந்த பெண் யாழினியாக இருக்கலாம். மதுரன், நாம் தான் அன்றைக்கு ஆதிவாசி கூட்டத்தில் இந்த 4 பேரையும் பார்த்தோமே. அவர்கள் 4 பேரின் உருவ ஒற்றுமை ராயர்களுக்கு பொருந்தவில்லையே. நாம் இந்த ஊருக்கு வந்து இவ்வளவு நாள் ஆகிவிட்டது, நாமே இன்னும் அந்த யாழினியை சந்திக்கவில்லை. தேவன், என்னடா இது, இடியாப்ப சிக்கல் மாதிரி சிக்கிக்கொண்டே போகிறதே தவிர தீர்வு கிடைக்க மாட்டேன் என்கிறதே. பேச குழப்பம் அதிகரித்ததால் அதை அப்படியே விட்டுவிட்டு மூவரும் கிளம்பி விஜயபுரத்திற்கு வந்து தோட்டத்து வீட்டை அடைந்தார்கள். விஜயபுரம், செங்கல்வராயர் இல்லம். மாளிகை முன்னால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேர் வந்து நிற்கும் சத்தமும் குதிரைகளின் சத்தமும் கேட்க செங்கல்வராயர் வெளியே வந்து எட்டி பார்த்தார். போர் வீரர்கள் சிலரின் புடைசூழ ஜெயசிங்கன் தேரில் இருந்து இறங்கினான். முறுக்கி விடப்பட்ட குத்துவாள் போன்ற மீசையும் உருண்டு சூழலும் விழிகளும் திண்மையான தோள்களும் திமிரான நடையுடன் செங்கல்வராயர் மாளிகை வாசலை அடைந்தான் ஜெயசிங்கன். வாருங்கள் வாருங்கள் என்று பணிவாய் வரவேற்ற செங்கல்வராயர் மாளிகைக்குள் கூட்டிச் சென்றார். ஜெயசிங்கனை இங்கிருந்து ஆசனத்தில் அமர வைத்து அவன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். செங்கல்வராயரை உட்காரச் சொல்லாமல் சுற்றிலும் செருக்காக பார்த்தபடி, ஜெயசிங்கன், சசாங்கன் கொலை செய்யப்பட்ட செய்தி எனக்கும் வந்தது. நீங்கள் அனுப்பிய நபரும் வந்து சொன்னார். சசாங்கனை கொன்ற மூவரும் இந்த ஊருக்குள் தான் இருக்கிறார்களாமே. அதில் ஒருவன் சோழ தேசத்தில் இருந்து வந்த விசாரணை அதிகாரி என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் இங்கு என்னதான் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? செய்தி கேள்விப்பட்டதும் அவர்களை பிடித்து என்னிடம் அனுப்பியிருக்க வேண்டாமா? செங்கல்வராயர், நான் அவர்களை ஆள் அனுப்பி கூட்டி வரச் செய்கிறேன். ஜெயசிங்கன், சீக்கிரம் நடக்கட்டும். அவர்களை விசாரிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். வரவில்லை என்றால் ஆட்களை அனுப்பி இழுத்து வாருங்கள். சாளுக்கிய மன்னர் சசாங்கனின் கொலையில் மிகவும் கோபத்துடன் இருப்பதாக கேள்விப்பட்டேன். கூடிய விரைவில் மட்டூர் பிரதேசத்திற்கு புதிய தண்டநாயகர் நியமிக்கப்படலாம். நம்முடைய பிரதேசத்தை சாளுக்கிய தேசத்துடன் இணைப்பதற்காக போர் சூழும் அபாயம் இருக்கிறது. அதனால் நான் ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும். செங்கல்வராயர், என்ன விஷயம் சொல்லுங்கள். ஜெயசிங்கன், சாளுக்கிய மன்னர் தரப்பிலிருந்து தூதுவர்கள் என்னிடம் வந்து ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள். சாளுக்கிய தேசத்துடன் இணைந்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்பதில் ஆரம்பித்து பல தகவல்கள் வந்தது. உங்களுக்கும் அவர்களிடமிருந்து நட்பு அழைப்பு கூடிய சீக்கிரம் வரும். சோழர்கள் பக்கமா, சாளுக்கியர்கள் பக்கமா, எந்த பக்கம் உங்கள் விசுவாசத்தை காட்டப் போகிறீர்கள் என்பதை முடிவெடுத்து எனக்கு தெரிவியுங்கள். உங்களை மாதிரி இந்த பிரதேசத்தில் இருக்கும் மற்ற 3 வளநாட்டு தலைவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லும் முடிவை பொறுத்துதான் நான் இறுதி முடிவு எடுக்க முடியும். ஆனால் ஊர் பொது சபையில் இதை பற்றி பேச வேண்டாம்.
அப்பொழுது அறையை விட்டு வெளியே வந்த சுந்தரி திமிராக ஜெயசிங்கன் உட்கார்ந்து கொண்டிருப்பதையும் தனது தந்தையை அவன் நிற்க வைத்து பேசிக் கொண்டிருப்பதையும் கோபமாக பார்த்தாள். செதுக்கி வைத்த சிற்பம் போல் அவள் வந்து நிற்பதை பார்த்ததும் ஜெயசிங்கன் கண்களில் தீப்பற்றி கொணடது. அவன் பார்வை போகும் திசையை பார்த்ததும் அவனை முறைத்து முகத்தை திருப்பிக் கொண்டு ஒன்றும் பேசாமல் மறுபடியும் அறைக்குள்ளேயே திரும்பி சென்றாள். செங்கல்வராயர் சுந்தரி வந்ததையும் ஜெயசிங்கனுக்கு வணக்கம் சொல்லாமல் திரும்பி சென்றதையும் பார்த்தார். ஜெயசிங்கன் என்ன சொல்லுவானோ என்று ஒரு நிமிடம் மனதிற்குள் பயந்தார். ஜெயசிங்கன் பெண் பித்தன் என்றும் நாட்டை விட கேளிக்கைகளில் நாட்டம் செலுத்துவதுதான் அவனுக்கு முக்கியம் என்று எல்லாருக்குமே தெரியும். அவன் சாப்பிட்டிருக்கும் மதுவின் போதையை பொறுத்துதான் அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை அமையும். எப்பவும் போதையில் இருப்பதால் மரியாதையும் கம்மியாகத்தான் இருக்கும். பேச்சை மாற்றும் விதமாக செங்கல்வராயர், தோலக்கூர் சென்று வந்ததிலிருந்து சுந்தரிக்கு உடல்நிலை சரியில்லை, அடிக்கடி மயக்கம் வருகிறது என்கிறாள். அதனால்தான் நிற்க முடியாமல் திரும்பி சென்று விட்டாள் என்று ஏதோ ஒரு பொய் சொல்லி சமாளித்தார். மேலும் நீங்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்தவரை எங்கள் குடும்பத்து முக்கியஸ்தர்கள் மற்றும் யாழினி தேவி அவர்களுடன் கலந்துரையாடாமல் நான் முடிவெடுக்க முடியாது. சரி, நீங்கள் உப்பரிகையில் ஓய்வு எடுங்கள். செங்கல்வராயர் பணிப்பெண்ணை கூப்பிட்டு ஜெயசிங்கனுக்கும் வெளியே நின்று கொண்டிருக்கும் வீரர்களுக்கும் உணவு தயார் செய்ய உத்தரவிட்டார். பின்னர் அவருடைய வேலையாட்களை அனுப்பி அதிகாரி மதுராந்தகரை கூப்பிட்டு வரச் சொன்னார். சற்று நேரத்தில் திரும்பி வந்த வேலைக்காரன் செங்கல்வராயரிடம் சென்று, ஐயா, அந்த அதிகாரியை பார்த்து தளபதி ஜெயசிங்கன் உங்களை கூப்பிட்டு வரச் சொன்னார் என்று சொன்னேன். அதற்கு அந்த அதிகாரி, யார் போய் யாரை பார்ப்பது? மன்னரால் அனுப்பி வைக்கப்பட்டவன் நான். உங்கள் தளபதியை இங்கே வந்து என்னை பார்க்கச் சொல். அதுவும் நான் உணவருந்திவிட்டு மதியம் சிறிது நேரம் ஓய்வு எடுப்பேன். அந்த சமயத்தில் வந்தால் காத்திருக்க வேண்டி வரலாம் என்று சொல்லச் சொல்லி சொன்னார் ஐயா என்றான். செங்கல்வராயர் ஜெயசிங்கனிடம் என்ன போய் சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்க, வேலைக்காரன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரி சபாஷ் என்று மகிழ்ச்சியாக கை தட்டினாள். அதிகாரி சொன்ன தகவலை செங்கல்வராயர் ஜெயசிங்கனிடம் போய் சொல்ல கோபத்தில் அவன் கண்கள் சிவந்தது. உப்பரிகையில் அவன் உட்கார்ந்திருந்த ஆசனத்தில் இருந்து திடுமென்று எழும்பி கீழே எடுத்து வைத்திருந்த மேலாடையும் சால்வையை எடுத்து போர்த்திக் கொண்டு விருட்டென்று கிளம்பினான். அவன் பின்னாலேயே பதட்டத்துடன் ஓடினார் செங்கல்வராயர். ஆற அமர தோட்டத்தில் உட்கார்ந்திருந்த வீரர்கள் ஜெயசிங்கன் கோபமாக மாளிகைக்குள் இருந்து வருவதை பார்த்ததும் அடித்து பிடித்து கொண்டு ஓடி வந்தார்கள். வெளியில் நின்ற தேரில் ஏறி அமர்ந்தான். தேரோட்டி ஜெயசிங்கன் தேரில் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் பயந்து போய் ஓடி வந்து குதிரைகளை தேரில் பூட்டி தேரை கிளப்பினான். கிளம்பும் போது வானவராயரிடம், அந்த அதிகாரி என்னை அவமானப்படுத்தி விட்டான். அவனை நான் சும்மா விட போறதில்லை. நான் சொன்னதை முடிவு செய்துவிட்டு உங்கள் ஆட்களை தோலக்கூருக்கு அனுப்பி எனக்கு தகவல் தெரிவியுங்கள் என்றான் ஜெயசிங்கன். தேர் புறப்பட்டது. ஜெயசிங்கனுடன் வந்த வீரர்கள் குதிரையில் கிளம்பி அவன் பின்னால் சென்றார்கள். ஜெயசிங்கன் தேரோட்டியிடம், ரங்கநாயகி தோட்டத்து வீட்டுக்கு வண்டியை விடு என்றான். தேர் தோலக்கூர் பாதைக்கு செல்லாமல் வேறு ஏதோ பாதைக்கு திரும்புவதை பார்த்ததும் பின்னால் குதிரையில் வந்து வீரர்கள் நம்முட்டு சிரிப்பு சிரித்தார்கள். ஒவ்வொரு ஊரிலும் இப்படி ஏதாவது ஒரு சின்ன வீட்டை வைத்திருக்கிறானே என்பதுதான் அந்த சிரிப்பின் அர்த்தம். ஜெயசிங்கன் பின்னால் திரும்பி குதிரையில் வந்த வீரர்களிடம், எந்த பரபரப்பும் வேண்டாம், ஒரே ஒருவனை தவிர மீதி எல்லாரும் தோலக்கூர் சென்று விடுங்கள் என்று சொல்ல, ஒரு வீரனை தவிர மீதி எல்லோரும் குதிரைகளை திருப்பிக் கொண்டு தோலக்கூர் செல்லும் பாதையில் திரும்பினார்கள். செங்கல்வராயர் என்ன செய்வதென்று தெரியாமல் மாளிகைக்குள்ளே யோசித்தபடியே நுழைந்தார். அங்கே சிரித்துக் கொண்டே நின்றாள் சுந்தரி. இவனை மாதிரி திமிர் பிடித்தவர்களை அடக்குவதற்கு இப்படித்தான் பேச வேண்டும் என்றாள். செங்கல்வராயர், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? ஜெயசிங்கனே கடும் கோபத்தில் செல்கிறார். என்ன செய்வார் என்று எனக்கே தெரியவில்லை. அப்போது மாளிகைக்குள் நுழைந்த வானவராயரின் மகள் முல்லை என்னாச்சு என்று கேட்க, அதற்கு சுந்தரி நடந்ததை விளக்கினாள். முல்லை, பெரியப்பா, அந்த அதிகாரி ஜெயசிங்கனுக்கு நல்ல பாடத்தை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சுந்தரி, ஏன் அப்பா இப்படி கண்டதற்கெல்லாம் பயப்படுகிறீர்கள்? தன்மானத்தை இழந்து எதற்கு தலைவராக இருக்க வேண்டும்? வயதில் உங்களை விட சின்னவன். நீங்கள் சுற்றிலும் இருக்கும் 70 ஊர்களுக்கு தலைவர். உங்களுக்கு மரியாதை கொடுப்பது எப்படி என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. அதிகாரி பேசிய விதம்தான் சரி, அந்த அதிகாரி சுயமாக பேசிய மாதிரி தெரியவில்லை. அவர்களுடன் இருக்கும் அந்த 2 மெய்காப்பாளர்கள் கொடுத்த தைரியத்தில்தான் அவர் பேசியிருப்பார் என்று எனக்கு தோணுகிறது. முல்லை, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. காலையில மூவரும் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அப்பாவை பற்றி கேட்டார்கள். எதற்காகவென்று தெரியவில்லை. செங்கல்வராயர், நான் போய் அந்த அதிகாரியை அவரது தோட்டத்து வீட்டில் பார்த்துவிட்டு வருகிறேன்.
சுந்தரி, வேண்டாம் அப்பா, அவர்கள் மரியாதை தெரியாதவர்கள் அல்ல. விஷயம் ஏதாவது இருந்தால் அவர்களே உங்களை தேடி வருவார்கள். ஜெயசிங்கன் திமிருக்கு தான் அவர்கள் பாடம் கற்பித்திருப்பார்கள். செங்கல்வராயர், 2 பேரும் கூட்டணி போட்டு பேசுகிறீர்களே, என்ன விஷயம்? அடுத்தது எங்கேயாவது நாட்டிய நாடகத்திற்கு போகப் போகிறோம் என்று சொல்லாதீர்கள். முல்லை, சுந்தரி, நான் சொல்லவில்லை. பெரியப்பா நான் வந்தாலே கண்டுபிடித்து விடுவார் என்று. நாகமங்கலத்தில் கோவலன் கண்ணகி நாடகம் இருக்கிறது அடுத்த வெள்ளிக்கிழமை. அதற்கு நாங்கள் இரியந்தவரும் போகப் போகிறோம். செங்கல்வராயர், யாரால் யார் கெட்டு போகிறார்கள் என்றே தெரியவில்லையே. நிச்சயமாக நீங்கள் போகக்கூடாது. ஊரில் பிரச்சனை தலைக்கு மேல் இருக்கிறது. சுந்தரி, இந்த ஊரில் தானே பிரச்சனை இருக்கிறது. நாகமங்கலத்தில் என்ன பிரச்சனை? முல்லை வீட்டில் பாருங்கள். சித்தப்பா அவள் போக்கில் விட்டுவிட்டார். நீங்கள் தான் போக வேண்டாம் என்று எதற்கெடுத்தாலும் தடுக்கிறீர்கள். செங்கல்வராயர், வேண்டாம் மகளே. போன முறை கானகத்தில் திருடர்கள் உங்களை தாக்கும்போது நல்ல வேளையாக மதுரன் வந்து காப்பாற்றினான். 2ஆம் தடவை தோளக்கூரில் ஆம்பர்கள் தாக்கும்போது கடவுள் போல அவர்கள் இருவருமே வந்து உங்களை காப்பாற்றினார்கள். தொடர்ந்து உங்கள் இருவருக்கும் ஆபத்து சுத்தி சுத்தி வருகிறது. அதனால நிச்சயமாக இந்த முறை நீங்கள் போக வேண்டாம். உங்களுக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே ஆபத்தில் இருக்கிறோம். அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். முல்லை, போகாமல் எப்படி பெரியப்பா இருக்கிறது? வருடம் தவறாமல் போய்க் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்துங்கள். வேண்டுமென்றால் அவர்கள் இருவரையும் பாதுகாப்புக்கு வர சொல்லி கேட்டு பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சுந்தரியை ஓரக்கண்ணால் பார்த்தாள். செங்கல்வராயர் அரைமனதுடன், நான் அவர்களிடம் கேட்டு பார்க்கிறேன். அவர்கள் ஒத்துக்கொண்டால் நீங்கள் போய் வாருங்கள். சுந்தரி முகத்தில் துளிர்த்த புன்னகையை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு அழகிரிசாமி ஆசானின் மகள் கயல்விழியும் வர, செங்கல்வராயர், என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றது. அப்படியென்றால் ஏதோ ரணகளமாக போகின்றது. நீயும் கண்ணகி நாடகத்துக்கு அவர்களுடன் போகிறாயா? கயல்விழி ஆமாம் என்று தலையாட்ட, செங்கல்வராயர், எல்லாம் திட்டமிட்டு தான் நடக்கிறது போல் இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே துண்டை எடுத்து தோளில் போட்டபடி வெளியே சென்றார். சிரித்தபடி 3 பேரும் சுந்தரியின் அறைக்குள்ளே சென்றார்கள். சுந்தரி, என்னடி நேற்று அம்மன் கோவிலில் ஏதோ விசேஷமாமே, செய்தி கேள்விப்பட்டேன். கயல்விழி வந்த வெட்கத்தை மறைக்க சிரமப்பட்டபடி, என்ன கேள்விப்பட்டாய்? முல்லை, ஏதோ தனியாக ஒரு காதல் கதாகாலட்சேபம் நடந்ததாமே. கயல்விழி சிரித்துக்கொண்டே, அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவில்லையே. சுந்தரி, அப்போ நீ கோவிலுக்கு போகவே இல்லையா? அங்கு தேவனை சந்திக்கவில்லையா? கயல்விழி, கோவிலுக்கு சென்றேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விஷயமும் நடக்கவில்லை. சுந்தரி முல்லையை பார்த்து, நான் சொல்லவில்லை. கயல்விழி மிகவும் நல்லவள். அவள் அந்த மாதிரி விஷயமெல்லாம் செய்ய மாட்டாள். ஓநாள் உனக்குத்தான், நீ கவலைப்படாதே. கயல்விழி புரியாமல் சுந்தரியிடம், என்ன சொல்கிறாய்? புரியவில்லை. சுந்தரி, அந்த அதிகாரியின் மெய் காப்பாளர் தேவனை முல்லை மிகவும் விரும்புகிறாள். நீ அவளை கோவிலில் சந்தித்து பேசினாய் என்று ஒரு சிலர் சொல்ல கேள்விப்பட்டு அதை பற்றி கேட்பதற்காக தான் உன்னை வரச் சொன்னேன். ஆனால் நீ இல்லவே இல்லை என்று சொன்னதும், முல்லையை பார், அவள் முகத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி தெரிகிறது. கயல்விழியின் முகம் சுருங்கி போக கண்களில் நீர் திரண்டு கொண்டு வந்தது. முல்லை, கண்கள் ஏன் திடீரென்று கலங்குகிறது? சுந்தரி, வேறென்ன இருக்கப் போகிறது? தூசி விழுந்திருக்கும். சரிதானே கயல்விழி? கயல்விழி கண்ணீரை துடைத்துக் கொண்டே ஆமாம் என்று தலையாட்டிவிட்டு திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தாள். ஏன் திடீரென சிரிக்கிறாள் என்று புரியாமல் சுந்தரியும் முல்லையும் பார்க்க, கயல்விழி, நல்லதாக போயிற்று. முல்லைக்கு தேவனை பிடித்திருந்தால் தாராளமாக வைத்துக் கொள்ளட்டும். இனிமேல் வசந்த சேனன் விஷயத்தில் முல்லை தலையிட மாட்டாள் அல்லவா? முதலில் இருந்தே வசந்தன் மேல் எனக்கு ஒரு பிரியம். முல்லை, அடி பாவி, சும்மா உன்னை சீண்டி பார்க்கலாம் என்று பார்த்தால் நீ எனக்கே வேட்டு வைக்கிறாயா? கயல்விழி, இப்போது தெரிகிறதா தன்வினை தன்னை சுடும்? சுந்தரி கயல்விழியை பார்த்து, பார்ப்பதற்கு ஐயோ பாவம் என்பது போல் இருக்கிறாள். ஆனால் செய்கிற வேலையெல்லாம் பார். கயல்விழி சிரித்துக்கொண்டே முன்தினம் கோவிலில் நடந்தவற்றை சொன்னாள். முல்லை, என்ன அது மீன் தொட்டி? எனக்கு புரியவில்லையே. சுந்தரி, ஆஹா, அவர்களுடைய வாழ் மட்டுமல்ல, வாயும் நன்றாகத்தான் பேசுகிறது. இவளுடைய கண்களை மீன் என்றும் அழகான உடலை மீன் தொட்டி என்றும் வர்ணித்திருக்கிறான். உனக்கு புரியவில்லையா? கடைசியில் தேவனுக்கு தான் கொடுத்து வைத்திருக்கிறது என்று பெருமூச்சு விட்டாள். கயல்விழி சுந்தரியின் தோள்களில் செல்லமாக தட்டி, சீ போடி என்றாள். விஜயபுரம், தோட்டத்து வீடு. மதுரன், தேவா மாலையாகிவிட்டது. எப்படியும் இந்நேரம் வானவராயர் வந்திருப்பார். நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது.
அவர் வீட்டுக்கு சென்று விசாரணையை தொடங்குவோம். மூவரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் கிளம்பி வானவராயர் வீட்டை நோக்கி சென்றார்கள். பாடி காவல் வீரர்கள் ஒரு சிலர் ஆங்காங்கே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். உத்தமன் முன்னே போக மதுரனும் தேவனும் அவன் பின்னால் சென்றனர். வானவராயர் அவர்கள் வருவதை பார்த்து அவர்களை வரவேற்று வீட்டின் முன்னால் நாற்காலியில் அமர வைத்தார். தேவனும் மதுரனும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். வானவராயர் அவர்களையும் அமரச் சொல்ல இல்லை வேண்டாம் என்று நின்றபடி இருந்தார்கள். மதுரன் வானவராயர் முகத்தை கூர்மையாக பார்த்தான். அவர் முகத்தில் எந்த நடுக்கமோ பயமோ இருந்தது மாதிரி தெரியவில்லை. கைகளில் கட்டு போட்டிருந்தார். அதனால் மணிக்கட்டில் பச்சை குத்தியிருக்கிறதா என்று பார்க்க முடியவில்லை. சுற்றி நின்றவர்கள் எதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விக்குறியுடன் பார்க்க உத்தமன் வானவராயரிடம் உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும். வானவராயர் கண்களை காட்ட அருகில் நின்ற காவலர்கள் தோட்டத்து பக்கமாக சென்றனர். உத்தமன், வலது கையில் என்ன கட்டு போட்டிருக்கிறீர்கள்? வானவராயர், மலைப்பாங்கான ஒரு பகுதியில் ஏறும் பொழுது கையில் முள் கிழித்து விட்டது. நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லுங்கள். உத்தமன், நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். இந்த ஊரில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர். உங்களுக்கு தெரியாமல் எந்த விஷயம் நடக்காது. நாங்கள் இங்கு வந்து விசாரித்த வகையில் கோட்டையில் இருந்த சோழ கடகம் காணாமல் போன சம்பவத்தில் பல்வேறு ஆதாரங்கள் உங்களுக்கு அதில் ஏதோ முக்கிய பங்கு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகின்றன. வானவராயர் சற்றும் பதட்டப்படாமல், வாய்ப்பே இல்லை. நான் எதை செய்தாலும் இந்த ஊரின் நன்மைக்காக மட்டும்தான் செய்வேன். சோழ வீரர்கள் காணாமல் போனதில் எனக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்தில் நின்ற மதுரன், ஐயா, நாங்கள் முன்தினம் இடுகாட்டுக்கு சென்று நீங்கள் 3 வீரர்களை புதைத்ததாக சொன்ன இடத்தில் தோண்டி பார்த்தோம். அங்கே எந்த உடல்களும் புதைத்ததற்கு சான்றே இல்லை. ஏன் பொய் சொன்னீர்கள்? மதுரன் வானவராயரின் கண்களில் சிறிது பதட்டத்தையும் கைகளில் லேசான நடுக்கத்தை முதன்முறையாக பார்த்தான். நெற்றியில் சிறிய வேர்வை துளிகள் துளிர்க்க, வானவராயர், அது வந்து மதுரன், நீங்கள் இந்த ஊரில் எவ்வளவு முக்கியமான நபர் என்பதால் உங்களுக்கு மரியாதை கொடுத்து கண்ணியமாக விசாரிக்கிறோம். இல்லை என்றால் எங்கள் ஐயா விசாரிக்கும் முறையே வேறு. தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள். உத்தமன் திரும்பி மதுரனை நானா என்பது போல் பார்க்க மதுரன் ஆமா என்று தலையசைத்தான். வானவராயர், அதுதான் நான் செய்த ஒரே தவறு. அதனால் தான் தயங்குகிறேன். உத்தமன், தயங்காமல் சொல்லுங்கள். நியாயம் உங்கள் பக்கம் இருந்தால் நீங்கள் கொலையே செய்திருந்தாலும் நாங்கள் உங்களுடன் இருப்போம். வானவராயர், சோழ வீரர்கள் காணாமல் போன போது ஊருக்குள் பெரும் பதட்டமாகியது. ஊர் காவலர்கள் என்ற முறையில் அந்த பதட்டத்தை தணிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஒத்த கொம்பன்தான் மறுபடியும் வந்துவிட்டான். ஒட்டுமொத்த சோழர்களும் காணாமல் போய்விட்டார்கள் என்று பீதி அடைந்தார்கள். அதனால் பேருக்கு ஒரு 3 பேரை 7 அடுகாட்டில் புதைத்ததாக சொல்லிவிட்டு சாளுக்கியர்கள் தான் சோழ வீரர்களை கொன்றுவிட்டார்கள் என்று தகவலை பரப்பினோம். இதுதான் உண்மை. உத்தமன், சாளுக்கியர்கள் மேல் பழி போடுவதற்காக வேண்டுமென்றே நீங்கள் செய்தீர்கள் என்று நான் சொல்கிறேன். ஜெயசிங்கன் மேல் பழி விழும். நீங்கள் தலைவர் பதவியை அடையலாம். இதுதானே உங்கள் திட்டம்? உத்தமன் கேட்ட கேள்வியால் சற்றே எரிச்சலடைந்த வானவராயர், மதுராந்தகரே, இந்த சுற்று வட்டாரத்தில் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். ஜெயசிங்கன் மேல் பழியை போட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. அவனுடைய நடவடிக்கையிலேயே அவனுக்கு 1000 பழி வரும். புரிந்ததா உங்களுக்கு? நான் செய்த ஒரே தவறு மக்களின் பீதியை குறைப்பதற்காக பொய் சொல்லி சாளுக்கியர்கள் தான் காரணம் என்று 3 உடல்களை புதைத்ததாக நாடகமாடியது. இதை தவிர வேறு எந்த தவறும் செய்யவில்லை. மதுரன், கோட்டை சுற்றியுள்ள கானகத்தில் சம்பவம் நடந்த அன்று ஏதாவது நெருப்பு எரிந்தது போல் நீங்கள் பார்த்தீர்களா? அல்லது யாராவது சொன்னார்களா? வானவராயர், நெருப்பு எரிந்ததை பார்க்கவில்லை. வீரர்கள் காணாமல் போனதற்கு மறுநாள் கோட்டையை சுற்றியுள்ள இடத்திற்கு போய் சோதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது கோட்டைக்கு சற்று தள்ளி மரங்கள் அடர்ந்த ஓரிடத்தில் தீ பிடித்ததற்குண்டான அடையாளமாக சாம்பலும் எரிந்த செடிகளையும் பார்க்க முடிந்தது. வேறு உபயோகமான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. உத்தமன், வீரர்கள் காணாமல் போய் இருக்கிறார்கள். நெருப்பு எரிந்த தடயம் கிடைத்திருக்கிறது. அது ஏன் உங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பவில்லை? அங்கிருந்த வீரர்களை யாரோ ஒரு சிலர் சேர்ந்து ஏதாவது செய்து அவர்களை எளரித்த நெருப்பாக ஏன் அது இருக்கக்கூடாது? வானவராயர், எனக்கும் முதலில் அந்த சந்தேகம் வந்தது. ஆனால் 112 பேரை எரிக்க வேண்டும் என்றால் அவ்வளவு லேசில் எரித்துவிட முடியாது. அது மட்டுமில்லாமல் சாம்பலில் மிச்சம் மீதி எலும்புகளோ அல்லது உடலின் வேறு ஏதாவது பகுதிகளோ கிடைக்கும். அந்த மாதிரி எந்த எலும்புகளும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அதனால்தான் அதை பற்றி தீவிரமாக நான் யோசிக்கவில்லை. மதுரன், யார் இந்த கொலைகளை செய்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வானவராயர், மனிதர்கள் நிச்சயமாக இருக்கவே முடியாது.
உயிர் பெற்று வந்த ஒத்த கொம்பன் அல்லது புதிதாக தென்படுகிற வௌவால் மனிதன். இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. அடுத்த வாரம் மலைநாட்டு மந்திரவாதி வந்து விடுவார். இந்த ஊர் கோவிலில் மிகப்பெரிய இரவு பூஜைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த அமானுஷ்ய சக்திகளின் ஆட்டமெல்லாம் அடங்கிவிடும் என்று நம்புகிறோம். வேறு பல கேள்விகள் எல்லாம் கேட்டுவிட்டு கடைசியில் உத்தமன் வானவராயரிடம் நான் விசாரிப்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். கேள்விகள் கேட்பது என்னுடைய கடமை. தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். வானவராயர் கண்டிப்பாக நினைவில்லை. நானே அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் நிச்சயமாக தவறாக நினைக்க மாட்டேன். மூவரும் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினார்கள். போகும் வழியில் தேவன் அவர் சொன்ன பதில்கள் ஒரு சில திருப்திகரமாக இருக்கிறது, ஒரு சிலது சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. உத்தமன் முழுக்க முழுக்க உண்மையை சொல்கிறார் என்று எனக்கு தோன்றவில்லை. தோளக்கூர் செல்லும் மலைப்பாதை. இரவு முதல் சாமம் இருள் சூழ்ந்து விட்டதால் தோளக்கூர் மலைப்பாதையில் வெளிச்சம் அதிகமாக இல்லை. ரங்கநாயகி வீட்டிலேயே நேரமாகிவிட்டதால் தோளக்கூருக்கு இரவு நேரத்தில் செல்ல வேண்டியதாகிவிட்டது. தேரோட்டிக்கு அது அடிக்கடி போய் வந்த மலைப்பாதை என்பதாலும் சாரத்தியத்தில் தேர் செலுத்தும் தொழில் அதிக அனுபவம் இருந்ததாலும் இரட்டை குதிரைகள் பூட்டிய தேரை லாவகமாக ஒட்டி சென்று கொண்டிருந்தான். முன்பக்கம் திறந்த மாதிரி இருக்கும் தேர் என்பதால் வீசிக்கொண்டிருந்த காற்றில் ஜெயசிங்கன் கண்ணையர்ந்து தூங்கியபடி வந்தான். திடீரென தேர் ஏதோ தறி கேட்டு ஓடுவது போல் தோன்ற தூங்கிக் கொண்டிருந்த ஜெயசிங்கன் கண் விழித்து பார்த்தான். தேரோட்டியை காணவில்லை. குதிரைகள் தானாக ஓடிக்கொண்டிருந்தன. திரும்பி பார்த்தான். பின்னால் வந்த வீரனையும் காணவில்லை. அதிர்ந்து போனான் ஜெயசிங்கன். ஆள் இல்லாமல் மலைப்பாதையில் குதிரைகள் ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்ததும் தேரோட்டி இருக்கைக்கு சென்று குதிரைகளை கட்டுப்படுத்த அவன் இருக்கையிலிருந்து எழும்பி முன்னேறினான். வண்டி கட்டுப்பாடு இழந்து வேகமாக ஓடிக்கொண்டிருந்ததால் அவ்வளவு எளிதாக அவன் தேரோட்டியின் இருக்கைக்கு போக முடியவில்லை. குதிரைகளின் வேகத்தால் அடித்துக் கொண்டிருந்த காற்று வேறு அவன் முயற்சிக்கு பெரும் இடையூறாக இருந்தது. மலைப்பாதையில் அடுத்து வந்த வளைவில் சரேலேன குதிரைகள் வேகமாக திரும்பும் போது நிலை தடுமாறி தேர் சரிந்து விழுந்தது. ஜெயசிங்கன் தேரிலிருந்து விழுந்து உருண்டான். சரிந்த தேரை இழுத்துக் கொண்டு குதிரைகள் கட்டுப்பாடின்றி ஓடிக்கொண்டிருந்தன. கீழே விழுந்து உருண்ட ஜெயசிங்கன் எழும்பி நின்று சுற்றிலும் பார்த்தான். தலை கிருகிருவென இருந்தது. நல்ல வேளையாக இன்னும் கொஞ்ச தூரம் உருண்டிருந்தால் பள்ளத்தில் போய் விழுந்திருக்க வேண்டியிருக்கும் என ஆறுதல் பட்டு கொண்டான். எங்கிருந்தோ ஓநாய்களின் உற்சாக ஊளை சத்து காற்றில் கலந்து வந்தது. தேரோட்டி எப்படி திடீரென்று காணாமல் போனான்? மயங்கி கீழே விழுந்து விட்டானா என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் பின்னால் இருந்து ஒரு குதிரை வரும் சத்தம் டக் டக் என்று கேட்டது. இருளில் யார் வருகிறார்கள் என்று சரியாக தெரியாததால் ஜெயசிங்கன் அவனிடமிருந்து குதிரையை வாங்கி நாம் சென்று விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். குதிரை கிட்ட வர வர யார் இவன் வினோதமாக தலைக்கவசம் அணிந்திருக்கிறான் என்று யோசித்தபடி நின்றான் ஜெயசிங்கன். குதிரைக்காரன் அருகே வந்து நிலா வெளிச்சத்தில் தெரிந்ததும் ஜெயசிங்கன் அதிர்ச்சி அடைந்தான். தலைக்கேறி இருந்த போதை தெளிய சூழ்நிலையின் தீவிரத்தை அப்போதுதான் உணர்ந்தான். இருள் சூழ்ந்த முகம், செக்கச் சிவந்த கண்கள், தலையில் இரு பக்கமும் வளைந்த கொம்புகள், முன்பக்கமாக சிறிய கொம்பு. ஐயையோ, ஊரே பேசிக் கொண்டிருக்கும் ஒத்த கொம்பன் இவன்தானா? குதிரைக்காரன் குதிரையில் இருந்து துள்ளி கீழே இறங்கி உரையிலிருந்து வாளை உருவி காற்றில் சுழற்றிக் கொண்டு ஜெயசிங்கனை நோக்கி சென்றான். தனது உரையில் கை வைத்து பார்த்த ஜெயசிங்கன் எல்லா ஆயுதங்களும் தேரோடு போயிருக்கும் என்று உணர்ந்த பொழுது மிக அருகே வந்துவிட்ட குதிரைக்காரனை சமாளிக்க வழி தெரியாமல் திரும்பி ஓட எத்தனித்தான். சில அடிகள் முன்னால் ஓடியிருப்பான். திடுமென வந்து முதுகில் சொருகிய வாள் முன்பக்கமாக நீண்டு இரத்தமும் சதையுமாக வெளிவந்தது. ஜெயசிங்கன் கீழே சரிய போன நொடி பின்பக்கமாக வந்த குதிரைக்காரன் வாளை உருவி இளநீர் சீவுவது போல் தலையை தடாரென சீவினான். தலையில்லாத உடல் கைகளை காற்றில் படபடவென ஆட்டியபடி சுருண்டு கீழே விழுந்தது. வெட்டப்பட்ட தலை ரத்தம் சிதறியபடி தடதடவென உருண்டு மலைப்பாதையின் ஓரத்தில் போய் விழிகள் நிலைகுத்தி நின்றது. விஜயபுரம் அதே நாள். மதுரன். தேவா இன்னும் இரவாகவில்லை. செங்கல்வராயர் வீட்டிற்கும் சென்று அவரையும் விசாரித்து விடலாம். நாம் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உத்தமன் யாரை விசாரிக்க வேண்டும் வேண்டாம் என்று நான் அல்லவா சொல்ல வேண்டும்? நான் தானே விசாரணை அதிகாரி. மதுரன் உத்தமனை மேலும் கீழுமாக பார்க்க, தேவன், அப்படியா, நீங்களே சொல்லுங்கள், என்ன செய்யலாம்? உத்தமன், தேவா, இன்னும் இரவாகவில்லை. செங்கல்வராயர் வீட்டிற்கும் சென்று அவரையும் விசாரித்து விடலாம். நாம் நேரத்தை வீணாக்க வேண்டாம். எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நான் சிறப்பாக செய்ய வேண்டாமா? எப்ப அப்படி? தேவன் உத்தமனை பார்த்து பிரமாதம் என்றான்.
மூவரும் கிளம்பி செங்கல்வராயர் மாளிகையை அடைந்தார்கள். வெளியே வேலைக்காரர்களிடம் நின்று பேசிக் கொண்டிருந்த சுந்தரி அவர்கள் மூவரும் வருவதை பார்த்ததும் வேகமாக வீட்டுக்குள் சென்று கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டாள். முகம் தெளிவாக இருப்பதை பார்த்ததும் கண்ணாடியை பார்த்து சிரித்துக் கொண்டாள். செங்கல்வராயர் காரணத்தான் திருவரங்கனுடன் ஊர் நிலவரங்களை பேசிக் கொண்டிருந்தார். உள்ளே நுழைந்த மூவரையும் வரவேற்று ஆசனங்களில் அமர வைத்து செங்கல்வராயர் மனைவி மங்கையர்க்கரசியிடம் அருந்துவதற்கு ஏதாவது பானங்கள் கொண்டு வருமாறு சொன்னார். செங்கல்வராயர், நீங்கள் வந்த விஷயத்தை சொல்லும் முன் என்று ஜெயசிங் என்பது வந்திருந்தார். அதை பற்றி தான் திருவரங்கனுடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்று நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சொன்னார். உத்தமன், ஐயா மன்னிக்க வேண்டும். ஜெயசிங்கனை பற்றி நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்ததால் தான் அவர் ஆள் அனுப்பி வரச் சொல்லும் போது அந்த மாதிரி பதிலுரைத்தேன். நீங்க கூப்பிட்டு இருந்தால் உடனே வந்திருப்போம். செங்கல்வராயர், ரொம்ப நன்றி மதுராந்தகரே. என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? உத்தமன், சோழ வீரர்கள் முதன்முறையாக ஊருக்குள் வரும்போது கோட்டையில் தங்க வேண்டாம் என்று தடுத்தீர்களாமே. செங்கல்வராயர், நான் மட்டுமல்ல, ஊரே தடுத்தது. நாங்கள் சொல்வதை கேட்காமல் அந்த கோட்டையில் போய் தங்கினார்கள். ஒவ்வொரு வாரமும் காய்கறிகள், மளிகை பொருட்கள் நான் தான் அனுப்பி வைப்பேன். அப்பொழுது கோட்டையை சுற்றி அமானுஷ்யம் நிறைய நடப்பதாக அங்கிருந்த வீரர்கள் புலம்பி தள்ளியதை வேலைக்காரர்கள் வந்து என்னிடம் சொல்வார்கள். ஊர் மக்களுக்கும் அது தெரியும். வேண்டாம் என்று தடுக்கும் போது கேட்காமல் வேலியில போற ஓணானை எடுத்து வேட்டிக்குள் விட்ட கதையாக போய்விட்டது. திருவரங்கன், ஐயா சொல்றது உண்மைதான். இதற்கெல்லாம் ஒத்த கொம்பன் தான் காரணம். அவன் உயிர் பெற்று வந்தால் எல்லாருக்குமே தான் ஆபத்து. அதனாலதான் வேண்டாம் என்று தடுத்தோம். அவர்கள் கேட்கவில்லை. இப்போது தேவையில்லாமல் எல்லோரையும் ஆபத்தில் இழுத்து விட்டு விட்டார்கள். அடுத்து என்ன நடக்கும், யார் காணாமல் போவார்கள் என்று ஒவ்வொரு நாளும் எல்லோருமே பீதியில் இருக்கிறோம். உத்தமன், வீரர்கள் காணாமல் போனதை பற்றி சரியாக விசாரிக்காமல் ஒத்த கொம்பன் தான் காரணம் என்று ஆரம்பிக்கும் முன்னாலேயே முடிவுக்கு எப்படி வந்தீர்கள்? செங்கல்வராயர், விசாரிக்கவில்லை என்று யார் சொன்னது? ஒரு நாளில் எடுத்த முடிவல்லாது. கோட்டையில் தங்கியிருந்த வீரர்கள் ஏற்கனவே கோட்டையில் நடக்கும் அமானுஷ்யங்கள் பற்றி சொல்லியிருந்ததால் எந்த தடயமும் இல்லாமல் அவர்கள் காணாமல் போனதில் மற்றவர்கள் மேல் எங்களுக்கு சந்தேகம் வரவில்லை. வானவராயர் தான் இதற்கு சாளுக்கியர்கள் காரணம் என்று அடித்து பேசினார். அவரை தவிர மற்ற எல்லாருமே ஒத்தக்கொம்பன் தான் காரணம் என்று ஆணித்தரமாக நம்பினோம். சுந்தரி அவர்கள் குடிப்பதற்காக வெள்ளித்தட்டில் பல ரசங்கள் எடுத்து வந்தாள். எல்லோரும் அதை எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் தட்டை கையில் வைத்துக்கொண்டு அப்பாவின் பின்னால் போய் நின்று மதுரன் பார்க்கிறானா என்று ஆர்வமாக பார்த்தாள். உத்தமன், அம்மணி, உங்கள் தந்தையிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்கள் என்று உத்தமன் சொல்ல சுந்தரி உதட்டை சுழித்துக் கொண்டு உள்ளே சென்றாள். மதுரன், வீரர்கள் தங்கியிருந்த போது அப்படி என்ன அமானுஷ்யங்கள் கோட்டையில் நடந்ததாக சொன்னார்கள்? செங்கல்வராயர், இரவு நேரங்களில் வினோதமான குரல்கள், பயங்கரமான கனவுகள், தாங்க முடியாத திடீர் துர்நாற்றங்கள். ஒரு சில வீரர்கள் ஒரு வினோதமான வௌவாலை பார்த்திருக்கிறார்கள். சமீபத்தில் இறந்து போன மேகராயரையும் காணாமல் போன சம்புவராயர் விஷயத்திலும் கூட ஏதோ ஒரு ராட்சச வௌவால் வந்து தூக்கி கொண்டு சென்றதாகத்தான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். உத்தமன் திருவரங்கனை பார்த்து, நீங்கள் தானே வானவராயருடன் கபினிமலை குகைக்குள் சமீபத்தில் சென்றீர்கள்? திருவரங்கன், ஆமாம், நானும் வானவராயர் ஐயாவும் கூட ஒரு 25 வீரர்களும் சென்றிருந்தோம். உத்தமன், நீங்கள் குகைக்குள் சென்ற போது என்ன நடந்தது என்று சொல்ல முடியுமா? திருவரங்கன், அது ஒரு மிகப்பெரிய குகை பாதை. கோட்டைக்குள் வீரர்கள் தங்கியிருந்த பகுதியில் ஒரு பாறை இடுக்கில் நுழைவு பாதை ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து ஆரம்பித்து மலை நெடுக உள்ளூர பயணிக்கும் சுரங்கப்பாதை மலையடிவாரம் வரைக்கும் வருகிறது. கோட்டைக்குள் இருக்கும் குகை நுழைவு பாதை வழியாக நுழையலாம் என்றால் அதை மூடி வைத்திருக்கிறார்கள். அதனால் அதன் வழியே போக முடியாது. அதனால் அடிவாரம் வழியாக உள்ளே நுழைந்து போய் பார்த்தோம் என்று ஆரம்பித்து அன்றுக்கு அவர்கள் சுரங்கப்பாதையின் நடுவில் ஒத்த கொம்பன் உடலை வைத்திருப்பதாக சொல்லப்பட்ட குகை பகுதியில் மேகராயர் உடலை கண்டெடுத்ததையும் விளக்கமாக சொன்னான். மதுரன், மலையடிவாரத்திலிருந்து குகை சுரங்கப்பாதைக்குள் நீங்கள் சென்றபோது நடுவிலேயே ஒரு குகைக்குள் மேகராயர் உடலை கண்டெடுத்திருக்கிறீர்கள். மீதி பாதி சுரங்கப்பாதைக்குள் நீங்கள் போய் பார்க்கவில்லை, சரிதானே? திருவரங்கன், உண்மைதான். மீதி பாதி சுரங்கப்பாதைக்குள் போக வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஏனென்றால் ஒத்த கொம்பன் உடலை பாதுகாப்பாக வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட பகுதியை பாதியிலே கண்டுபிடித்து விட்டோம். உத்தமன், வழக்கமாக வௌவால் மனிதனால் தூக்கி போகப்பட்டவர்கள் மேகராயர் உடலை பார்த்த மாதிரி பெட்டியில் வைக்கப்பட்டு பார்த்திருக்கிறீர்களா? இதற்கு முன்னால் இப்படி நடந்திருக்கிறதா? செங்கல்வராயரும் திருவரங்கனும் இல்லை என்று தலையாட்ட, உத்தமன்,
வௌவால் பேய் அல்லது அதை வரவழைப்பவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள் என்றால், இதை செய்வது நாங்கள்தான், இது இன்னும் தொடரும் என்று சொல்ல வருகிறார்கள். உங்களுக்கு என்றால் ராயர் குடும்பத்தாருக்கும் மற்றும் ஊர் மக்களுக்கும் அதை ஏன் ஒத்த கொம்பன் வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் போய் வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் புரியவில்லை. சீக்கிரம் அதையும் கண்டுபிடிக்கிறோம். திருவரங்கன், ராயர் குடும்பத்தினரை தான் வௌவால் பேய் கொலை செய்கிறது என்று சொல்கிறீர்களா? குழப்பமாக இருக்கிறது. ஒத்த கொம்பன் உயிர் தெழுந்து வந்து கொலை செய்கிறான் என்று சொன்னாலாவது நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் ஒத்த கொம்பனை காட்டி கொடுத்தது ராயர் குடும்பத்து முன்னோர்கள். நீங்கள் சொல்வது சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறதே. உத்தமன், ஒத்த கொம்பனும் உளவிக் கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அவன் கொலை செய்து கொண்டிருப்பது வேறு ஆட்களை நாம் எதிர்பார்த்ததுக்கு மாறாக மாற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதானே விசாரிக்க ஆரம்பித்து இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் உண்மைகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். செங்கல்வராயர், இன்னொரு முக்கியமான விஷயம். வரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அண்ணியார் யாழினி தேவி மாளிகையில் ஒரு கூட்டம் நடக்கப் போகிறது. ஊர் பிரச்சனைகள் சம்பந்தமாக தான் பேசப் போகிறோம். அதற்கு நீங்களும் வந்து கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். உத்தமன் யோசிப்பது போல் மெதுவாக மதுரனை பார்க்க, மதுரனின் கண் ஜாடையை புரிந்து கொண்டு, சரி, நானும் வந்ததிலிருந்து அவர்களை பார்க்கவில்லை. மரியாதை நிமித்தமாக பார்த்த மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக வருகிறேன். இதற்கிடையில் சுந்தரி அவள் அரை வாசலில் இருந்து செங்கல்வராயரிடம் சைகை காட்டிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்துவிட்ட உத்தமன் என்னவென்று கேட்க, செங்கல்வராயர் தர்ம சங்கடமாக சிரித்தபடி, அது ஒன்றுமில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை சுந்தரியும் முல்லையும் மற்றும் ஆசான் அவர்கள் மகளும் நாகமங்கலத்தில் நடக்கவிருக்கும் கோவலன் கண்ணகி நாடகம் பார்க்க விருப்பப்படுகிறார்கள். பாதுகாப்புக்கு எங்களுடைய ஆட்கள் ஒரு 10 பேர் போவார்கள். இருந்தாலும் உங்களுடைய மெய்காப்பாளர்கள் துணைக்கு சென்று வர முடியுமா என்று கேட்க, முடிக்க முடியாமல் கூச்சப்பட்டு செங்கல்வராயர் வார்த்தைகளை இழுத்தபடி நிற்க, உத்தமன், அது எப்படி முடியும்? ஊருக்குள்ளே எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரியின் முகம் சுருங்கி போனது. செங்கல்வராயர், எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு உதவி என்று கேட்டுவிட்டேன். மன்னித்துக் கொள்ளவும். உத்தமன் தேவனை பார்த்தான். தேவன் முகத்தில் எள்ளும் கொள்ளுமாக வெடித்துக் கொண்டிருந்தது. உடனே உத்தமன் செங்கல்வராயரை பார்த்து, என்ன நாடகம் என்று சொன்னீர்கள்? கோவலன் கண்ணகி நாடகமா? அடடா, அது ஒரு காவியமாச்சே. எனக்கே அதை பார்த்தாக வேண்டுமே. நாங்களும் அவர்களுடன் சென்று நாடகத்தை பார்த்து சிறப்பித்து விட்டு வருகிறோம். செங்கல்வராயர் மகிழ்ச்சியுடன், இனிமேல் எனக்கு கவலை இல்லை. ரொம்ப நன்றி மதுராந்தகரே. அரை வாசலில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த சுந்தரி மகிழ்ச்சியுடன் அறைக்குள்ளே ஓடிப்போய் கட்டிலில் விழுந்தாள். தோட்டத்து வீடு. இரவு முதல் ஜாமம். வைத்தியர் வீட்டுக்கு மருத்துவம் பார்க்க அனுப்பப்பட்டிருந்த தாசப்பன் வந்திருந்தான். உத்தமன் அவனை ஆற தழுவி வரவேற்று, உத்தமன், அவனவனுக்கு பள்ளிகளில், பூங்காக்களில், சந்தைகளில், விளையாட்டு மைதானங்களில், போர்களில், ஏன் சிறைச்சாலைகளில் கூட புது நட்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எங்கள் நட்பு நிகழ்ந்த இடம் இருக்கிறது. சரித்திரத்தில் குறித்து வைக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. அங்கிருந்த அனைவரும் சிரித்தார்கள். ஆறுமுகம் கொண்டு வந்திருந்த உணவை நால்வரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். உத்தமன், ஐயா, புறா கறி கேட்டார்களே, மறந்து விட்டாயா? ஆறுமுகம், புறா கறி? என்ன புறா கறி? அதைவிட விசேஷ உணவு நாளைக்கு உங்களுக்கு தயாராக்கி கொண்டு வருகிறேன். உத்தமன், அப்போ புறா கறி கிடைக்காதா? தேவன் உத்தமனை முறைத்ததால் ஆறுமுகம் பதில் சொல்லவில்லை. அப்போதுதான் உத்தமன் அதை கவனித்தான். உடனே தேவனை பார்த்து அவன் கண்ணை காட்ட, அவன் கண் காட்டிய இடத்தை பார்த்ததும் திடுக்கிட்டான் தேவன். ஆறுமுகத்தின் வலது மணிக்கட்டில் சிறியதா வளைந்து நெளியும் நாகத்தின் பச்சை குத்தப்பட்டு இருந்தது. தேவன் மதுரனை பார்த்து கண்களை காட்ட, மதுரனுக்கு அவன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை. அடப்பாவி, இவனும் அந்த கூட்டத்தில் ஒருத்தனா? பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கிறானே. சாப்பிட்டுக் கொண்டிருந்த மூவர் மனதிலும் பல்வேறு எண்ணங்கள். யாரும் எதுவும் அவனிடம் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆறுமுகம் அவன் வீட்டிற்கு கிளம்பியதும், மதுரன், தமிழ்ச்செல்வி சொன்னது போல் அவன் கைகளில் பச்சை குத்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் உருவ ஒற்றுமை இல்லையே. நாம் நம் கண்களாலேயே அந்த 4 பேரையும் பார்த்தோமே. உத்தமன், உண்மைதான். அவர்கள் ஓரளவுக்கு உயரமாக கொஞ்சம் பூசினார் போல் இருந்தார்கள். இவன் பார்ப்பதற்கு சம்பந்தமே இல்லாமல் பொறி உருண்டை போலல்லவா இருக்கிறான். மதுரன், ஒருவேளை இவன் அந்த 4 பேரில் ஒருவனாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டத்தை சேர்ந்தவனாக, குறிப்பாக வெளியில் இருந்து உதவி செய்பவனாக இருக்கக்கூடும். தேவன் இவனை நம்பி இனிமேல் எப்படி சாப்பிடுவது? பேசாமல் நாமே சமையல் செய்து விட வேண்டியதுதான். அவன் நம்பும் வகையில் ஏதாவது ஒரு பொய் சொல்ல வேண்டும். உத்தமன், எனக்கு அடிப்படையில் 2 சந்தேகம். முதலாவது, 112 பேரை எப்படி ஒரே இரவில் கொலை செய்திருக்க முடியும்? எப்படி எரித்திருக்க முடியும்?
இல்லை என்னதான் செய்திருப்பார்கள்? 112 பேரை கொலை செய்து புதைக்கவோ எரிக்கவோ செய்ய வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 20 பேராவது வேண்டாமா? கப்பினி மலையை சுற்றி மிகப்பெரிய பரப்பளவில் அடர்ந்த கானகம் இருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் புதைத்திருக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பது? மதுரன், உத்தமா, ஒரே ஒருவன் நினைத்தால் கூட இதை செய்திருக்க முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த பிணங்களை மறைப்பதற்குத்தான் ஒருவன் போதாது. நாம் 2 முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டும். முதலில் மலைக்கோட்டையில் இருக்கிற அந்த குகையில் ஆள் போகாத இன்னொரு பகுதியை போய் பார்க்க வேண்டும். இரண்டாவது, கோட்டைக்குள்ளேயே ஒரு ஆழமான குளம் இருக்கிறது என்றும் மேலும் சுரங்கப்பாதைக்குள் இன்னொரு குளம் இருப்பதாகவும் சொன்னார்கள். 2ஐயும் பார்க்க வேண்டும். உத்தமன், சரிதான், நானும் குகைக்குள் போய் பார்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன். இப்போது எனது அடுத்த சந்தேகத்தை கேட்கிறேன். நாம் அன்றைக்கு அந்த விலங்கு சிலையை உருட்டி விடும் போது அது போய் விழுந்ததில் நிறைய பேருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆதிவாசிகளுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் ஏதாவது பச்சிலைகளை கட்டி சரி செய்திருப்பாங்க. அந்த 4 யாருக்காவது காயம் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் விஜயபுரத்தை சுற்றி எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வைத்தியர் என்னவோ நம்ம ஊரில் தான் இருக்கிறார், இங்குதான் வர வேண்டும். அப்படி வந்தது மாதிரி தெரியவில்லையே. கேட்டுக்கொண்டிருந்த தாசப்பன், ஐயா, நான் வைத்தியர் வீட்டில் பச்சிலை கட்டு போட்டுக்கொண்டு வெளியே படுத்திருந்த போது 2 வீரர்கள் வந்தார்கள். அவர்கள் மொழியே சரியில்லை. கை கால்களில் இரத்த காயங்கள். வைத்தியர் என்னவென்று கேட்கும்போது மலையில் மரம் வெட்ட சென்றபோது வழுக்கி பள்ளத்தில் விழுந்து காயம் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். பார்த்தால் அப்படி தெரியவில்லையே என்று வைத்தியர் சொன்னார். மதுரன், அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் முகம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? தாசப்பன், தோளக்கூர் என்று சொன்னார்கள். காயங்களில் கட்டு போட்டுக்கொண்டு மருந்துகள் வாங்கி கொண்டு சென்றார்கள். மதுரன், தமிழ்ச்செல்வியிடம் இன்னும் நன்றாக விசாரித்திருக்க வேண்டும். ஏற்கனவே பயந்திருந்த அவளிடம் ரொம்ப கேள்விகள் கேட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று விட்டுவிட்டோம். அவளை எங்கு வைத்து கடத்தினார்கள்? எங்கு கூட்டி சென்றார்கள்? எப்படி அவள் கபினி மலை கானகத்திற்கு கூட்டி வரப்பட்டாள்? இந்த மாதிரி அடிப்படை கேள்விகள் கூட அவளிடம் கேட்கவில்லை. உத்தமன், ஆனால் நான் அவளிடம் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தேன். அவள் காதலனை பார்ப்பதற்காக தண்ணீர் எடுத்து வரும் ஷாக்கில் சென்றிருக்கிறாள். ஊரை விட்டு வெளியே ஒரு சிறிய கம்பங்காடு இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அங்கு எந்த விளைச்சலும் இல்லை. அதை குருட்டு கிழவி தோட்டம் என்றும் சொல்வார்களாம். அந்த கம்மங்காட்டு நிலத்தில் உள்ள குடிசையில் குருட்டு கிழவி ஒருத்தி இருக்கிறாள் போல் இருக்கிறது. கிழவியின் மகள் என்ன காரணத்துக்காகவோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் பைசாசம் இன்னும் அங்கு சுற்றி கொண்டிருக்கிறது என்று பேச்சு அடிபடுவதால் அந்த தோட்டத்திற்கு யாரும் செல்ல மாட்டார்களாம். காதலர்கள் தான் ரகசியமாக சந்திக்க போய் வருவார்களாம். அங்கு சென்றிருக்கும் போதுதான் யாரோ அவள் தலையில் அடித்து மயங்க செய்து கடத்தி இருக்கிறார்கள். மதுரன், நாளை தோளகூர் சென்று என்னவென்று விசாரிக்கலாம். மதுரன் தாசப்பனை நோக்கி, உடம்பு சரியாகும் வரை இங்கேயே இரு, வேறு எங்கும் போக வேண்டாம். ஆறுமுகத்தை ஒரு கண் வைத்துக்கொள். அவன் எங்கெல்லாம் போகிறான் வருகிறான் என்று அவனுக்கு தெரியாமல் அவனை கண்காணித்துக் கொண்டிரு. தாசப்பன் சரி என்று தலையாட்டினான். மறுநாள் காலை ஒற்றனழகன் தம்பி தோட்டத்து வீட்டின் ஜன்னல் பக்கமாக வந்து உள்ளே இருந்த மதுரனை பார்த்து, ஐயா, ஒரு அவசர செய்தி. நேற்று இரவு தோளக்கூர் சென்று கொண்டிருந்த தளபதி ஜெயசிங்கனை யாரோ கொலை செய்திருக்கிறார்கள் என்றான். வீட்டுக்குள் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த 4 அதிர்ந்து போனார்கள். மதுரன், கொலைகாரன் யார் என்று தெரிந்ததா? நம்பி ஜெயசிங்கனின் தேரோட்டி ஒத்த கொம்பன்தான் குதிரையில் வந்து கொலை செய்ததாக அடித்து சொல்கிறான். நேற்று இரவு தோளக்கூருக்கு சென்று கொண்டிருந்த பொழுது குதிரையில் விரட்டி வந்த ஒத்த கொம்பனை பார்த்து பாதுகாப்புக்காக வந்த வீரன் பயந்து ஓடிவிட தேரோட்டியும் தேரிலிருந்து குதித்து தப்பித்தே இருக்கிறான். கடைசியில் ஒத்த கொம்பனிடம் மாட்டியது ஜெயசிங்கன் தான். செய்தியை சொல்லிவிட்டு நம்பி அங்கிருந்து சென்றுவிட, தேவன், யாருடா இந்த ஒத்தை கொம்பன்? ஏற்கனவே ஆளாளுக்கு வாசித்துக் கொண்டிருக்கும் கச்சேரியில் இவன் வேறு அவ்வப்போது வந்து புல்லாங்குழல் வாசித்து விட்டு போகிறான். மதுரன், எப்படியும் இன்று ஊர் கூட்டம், முக்கிய முடிவுகள் என்று ஊர் அல்லோல கல்லோலப்படும். நம்மையும் கூட்டத்திற்கு வர முடியுமா என்று அலைக்கழிப்பார்கள். பேசாமல் இன்று நாம் தோளக்கூர் கிளம்பி செல்லலாம். தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு சென்று விசாரித்துவிட்டு வேறு ஏதாவது தகவல் கிடைக்கிறதா என்று பார்த்துவிட்டு திரும்பி விடலாம். தாசப்பா, நீயும் வா. நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்று தோளக்கூர் பயணத்தில் ஒத்தக்கொம்பனை சந்திக்க நேரிடலாம். கேட்டுக்கொண்டிருந்த தேவனும் உத்தமனும் என்னது என்று கத்தினார்கள் ஒருமித்த குரலில். மதுரன் சிரித்தான். தோளக்கூர், தமிழ்ச்செல்வி வீடு. அன்று மதியம் தமிழ்ச்செல்வியின் குடிசைக்கு வெளியே
குதிரைகளின் சத்தங்கள் கேட்டதும் வந்து எட்டி பார்த்தாள். அவர்களை பார்த்ததும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். சமையலை விட புகை நன்றாக வந்த அடுப்போடு போராடிக் கொண்டிருந்த செல்வி தன் தாயை வெளியே கூப்பிட்டு அவர்கள் யார் என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள். குடிசைக்குள் நிறைய இடமில்லாததால் வெளியேவே நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மதுரன் தேவனிடம் கண்ணை காட்ட தேவன் அவர்கள் குடிசைக்குள் சென்று 2 துணி முடிப்பு நிறைய காணங்களை உள்ளே வைத்துவிட்டு வந்தான். அதுவே அம்மாவுக்கும் மகளுக்கும் பல வருடங்களுக்கு போதுமானது. குதிரைகளை அங்கே கட்டி போட்டுவிட்டு மூவரும் செல்வியை கூப்பிட்டு கொண்டு அவள் கடத்தப்பட்ட கம்பங்காட்டுக்கு நடந்தே சென்றார்கள். தாசப்பனிடம் ஊருக்குள் அந்த 2 பேரும் கண்ணில் படுகிறார்களா என்று பார்க்க சொல்லி அவனை அனுப்பி வைத்தார்கள். வழியில் அவர்கள் யார் என்று கேட்ட போவோர் வருவோரிடம் என் அண்ணன்கள் என்று செல்வி அறிமுகப்படுத்தி வைத்தாள். அவள் நடையில் ஒரு கூடுதல் உற்சாகமும் துள்ளலும் தெரிந்தது. மதுரன் முளைச்சு 3 இலை விடவில்லை. அதற்குள் உன் காதலனை பார்ப்பதற்காக, அதுவும் தண்ணி எடுக்கப் போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு கம்பங்காட்டுக்கு சென்றிருக்கிறாய். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? செல்வி, ஐயோ தெரியாது. மதுரன், அன்றைக்கு என்னதான் நடந்தது? கொஞ்சம் தெளிவாகச் சொல். அதை கேட்டு போகத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். செல்வி, எனக்கு அவர் மாமன் முறைதான். அவர் மறுநாள் வியாபாரத்திற்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்ததால் அதற்கு முன்னால் சந்தித்து விட வேண்டும் என்று சென்றேன். அந்த கம்பங்காட்டுக்கு போகும் வழியில் ஒரு கிணறும் அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய மண்டபமும் இருக்கும். அங்கே ரொம்ப நேரமாக காத்து நின்று கொண்டிருந்தேன். அவர் ரொம்ப நேரமாக வரவில்லை. பக்கத்து குடிசையிலிருந்து கிழவியின் இருமல் சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருந்தது. சரி, நேரம் போய்க் கொண்டிருக்கிறதே, கிளம்பி விடலாம் என்று நான் கிளம்ப போகும் சமயத்தில் என் தழுலையில் படார் என்று ஏதோ இடி விழுந்தது போல் வலி தாங்க முடியவில்லை. நான் மயங்கி விழுந்தேன். போகும் வழியில் ஓரளவுக்கு சுய நினைவு இருந்தாலும் அதன் பின் நடந்ததெல்லாம் அரை மயக்கமாக நான் இருந்ததால் எனக்கு சரியாக ஞாபகமில்லை. என் மானம் பறிபோகிறது என்று தெரிந்தும் என்னால் தடுக்க முடியவில்லை. என் கண் முன்னாலே என் உடைகள் பறிபோனது என்று அழ ஆரம்பித்தாள். உத்தமன், உன்னை தூக்கி போனவர்கள் பற்றி எந்த விவரமும் உனக்கு ஞாபகத்திற்கு வரவில்லையா? அன்றைக்கு ஏதோ பச்சை குத்தியிருந்தான் என்று சொன்னாயே. செல்வி கண்ணீரை துடைத்துக் கொண்டு, முகமூடி அணிந்திருந்தார்கள், அதனால் முகத்தை பார்க்க முடியவில்லை. என்னை தூக்கி கொண்டு வந்தவன் வலது மணிக்கட்டில் பாம்பு பச்சை குத்தியிருந்தான். நறுமண திரவியங்களின் வாசனை வந்தது. சங்கேத வார்த்தைகள் மூலமாகத்தான் பேசிக் கொண்டார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தேவி வந்து விடுவார்கள் என்று யாரையோ ஒரு பெண்ணை பற்றியும் சொன்னான். மதுரன், அப்புறம் இன்னொரு விஷயம். உன் மானம் நீ அணிந்திருக்கும் உடையிலும் உன் உடலிலும் இல்லை, உன் உள்ளத்தில் இருக்கிறது. அது உண்மையாக இருந்தால் போதும். நீ தன்மானத்துடன் தலை நிமிர்ந்து எவனிடமும் பேசலாம். புரிகிறதா? செல்வி ஒன்றும் பேசாமல் நிற்க, மதுரன், அண்ணன் சொன்னால் சரி என்று சொல்ல வேண்டும். தமிழ்ச்செல்வி சரி என்றாள். மதுரன், நன்றாக கேட்டுக்கொள். உன்னை தொட்டு தூக்கி கொண்டு போன அனைவரையும் பழிக்கு பழி வாங்குவேன். செல்வியின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோட, மதுரன், கூடாது. செல்வி கண்ணீரை துடைத்துக் கொண்டு, சரி, அண்ணன் சொன்னால் சரி என்று சொல்ல வேண்டும் என்றாள். மதுரன் சிரித்தான். பேசிக்கொண்டே சென்றதில் கம்பங்காட்டுக்குள் செல்லும் வழி வந்தது. நால்வரும் திரும்பி நடந்தார்கள். போகும் வழியில் அந்த கிணறும் அதனருகே ஒரு மண்டபமும் தெரிந்தது. செல்வி, இந்த மண்டபத்தின் அருகே தான் நின்றிருந்தேன். பக்கத்தில் கை காண்பித்து, அதுதான் அந்த கிழவியின் குடிசை. மூவரும் கம்பங்காட்டை சுற்றி பார்த்தார்கள். தேவன் இவளை அடித்து மயக்கமாக்கிவிட்டு இந்த கம்பங்காட்டு வழியாக தூக்கி கொண்டு சென்று கானகத்தை அடைந்திருப்பார்கள். அதனால்தான் ஊர் மக்கள் யார் கண்ணிலும் படாமல் கடத்தப்பட்டு இருக்கிறாள். கானகத்துக்கு வந்ததும் ஆற்றை கடந்து மறுபக்கம் கொண்டு சென்றிருப்பார்கள். மதுரன், ஏன் உன் மாமன் உன்னை பார்க்க அன்று வரவில்லை? நீ காணாமல் போன போது ஊரே தேடிக்கொண்டிருந்தது. அவர் எங்கு சென்றிருந்தார்? நீ வந்த பிறகாவது வந்து பார்த்தாரா? செல்வி, அன்று வேறு வேலையாக சென்றிருந்தாராம். முடிந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது என்றார். நான் காணாமல் போன போது அவரும் தேடியிருக்கிறார். திரும்பி வந்தபோது என்னை வந்து பார்த்தார். பாவம், என்னை தேடி எல்லா இடமும் காட்டுக்குள் சுத்தி இருக்கிறார். அங்கே ஏதோ பள்ளத்தில் விழுந்து உடல் முழுவதும் காயமாகி இருக்கிறது. மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். உத்தமன், இப்ப உங்க மாமா எங்கே இருக்கிறார்? செல்வி, வீட்டில்தான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். உத்தமன், ஓஹோ, ஓய்வு எடுக்கிறாரா? அப்ப நாம தான் போய் பார்க்க வேண்டும். அதற்குள் பக்கத்து குடிசையிலிருந்து கிழவியின் சத்தம், யாருப்பா அது? இப்பமெல்லாம் கூட்டம் கூட்டமாக வருகிறீர்கள். உத்தமன், கிழவிக்கு கண்ணு மட்டும்தான் தெரியாது போல இருக்கு, காது நல்லா கேக்குது என்று சத்தமில்லாமல் அமைதியாக பேசினான். நால்வரும் கிழவி குடிசை அருகே நடந்து சென்றார்கள். மதுரன், அம்மா,
நாங்கள் காவல் வீரர்கள். இங்கே சில நாட்களுக்கு முன் வந்த ஒரு பொண்ணை சில பேர் தூக்கி கொண்டு சென்று விட்டனர். அதான் அவளை கூட்டிக் கொண்டு வந்து எப்படி நடந்ததென்று விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். கிழவி: ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். தங்கம்மா மகள்தானே? அவள் வந்திருக்கிறாளா? தமிழ்ச்செல்வி கிழவியின் அருகே சென்று, பாட்டி, நான் இங்கதான் இருக்கேன் என்று அவள் கையை பிடித்துக் கொண்டாள். கிழவி அவள் உச்சி மோர்ந்து முத்தமிட்டு, நல்ல வேளை, முழுதாக திரும்பி வந்து விட்டாய். எல்லாம் அந்த தோளக்கூர் காளியின் மகிமை. உத்தமன், எங்களை பார்த்தபோது இப்போது கூட்டம் கூட்டமாக வருகிறீர்கள் என்று சொன்னீர்களே, வேறு எந்த கூட்டம் வந்தது? கிழவி: வழக்கமாக இந்த மண்டபத்திற்கு காதலர்கள் தான் வருவார்கள். என் குடிசை சற்று தள்ளியிருப்பதால் எனக்கு காதில் விழாது என்று நினைத்துக் கொண்டு கண்ணும் தெரியாது என்பதால் தைரியமாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் எனக்கு நன்றாக கேட்கும். நான் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கும் நேரம் போக வேண்டும் அல்லவா? இவள் காணாமல் போன இரவு ஒரு 4-5 பேர் வந்திருந்தார்கள். அது எனக்கு வித்தியாசமாகப்பட்டது. ஏனென்றால் அவ்வளவு நேரம் கழித்து யாருமே வரமாட்டார்கள். உத்தமன்: அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று உங்களுக்கு கேட்டதா? கிழவி அவன் குரலை கேட்டதும், நீதானே? கிழவிக்கு கண்ணு தெரியாது, ஆனால் காது நன்றாக கேட்கிறதே என்று சொன்னவன், உத்தமனா என்று வாயை பிளந்தான். நான் சத்தமிடாமல் அமைதியாக தானே பேசினேன். அது எப்படி இவளுக்கு கேட்டிருக்கும்? ஹி, அதுவா? உங்களுக்கு காது கேட்கிறதா என்று சும்மா சோதனை செய்தேன் என்று சமாளித்தான். கிழவி: இந்த மண்டபத்தின் அமைப்பு அப்படி. அங்கு பேசுவது காற்றடிக்கும் போது எனக்கு நன்றாகவே கேட்கும். மதுரன்: சரி சரி, அன்றைக்கு வந்தவர்கள் என்ன பேசினார்கள், அதை சொல்லுங்கள். கிழவி: நான் எதற்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும்? எனக்கு என்ன ஆதாயம்? தேவனும் உத்தமனும் பார்த்து கொண்டார்கள். ஆஹா, கிழவி பயங்கரமான ஆள்தான். இவள் பிழைத்துக் கொள்வாள். மதுரன்: உங்களுக்கு 1 வருஷத்திற்கு தேவையான கானம் தருகிறேன். கிழவி வெற்றிலை கரை படிந்த பற்களை காட்டி சிரித்து, 1 வருஷமா? சரி, முதலில் கொடுங்கள். மதுரன் தேவனிடம் கண்ணை காட்ட அவன் ஒரு துணி முடிப்பை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். கிழவி அதை குலுக்கி பார்த்துவிட்டு, முதலில் 4 ஆண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாதி கிணறு தாண்டிவிட்டோம். மீதியும் கனகச்சிதமாக தாண்டிவிட வேண்டும். எவ்வளவு நாள்தான் அடுத்தவர்களுக்கு அடிபணிந்து இருப்பது? சுதந்திரமாக செயல்பட வேண்டும். யாரும் செய்யாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவள் கைவிட்டு விட மாட்டாளே? கண்டிப்பாக செய்ய மாட்டாள். கவலைப்படாதீர்கள். நீங்கள் மூவரும் முதலில் செல்லுங்கள். நான் அவளிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று மாற்றி மாற்றி 4 பேசிக் கொள்வதும் கேட்டது. வாயில் குதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலை சாற்றை துப்பிவிட்டு மறுபடியும் தொடர்ந்தாள். ஒருவன் மட்டும் கொஞ்ச நேரம் தனியாக இருந்தான். சற்று நேரத்தில் யாரோ ஒரு பெண் வந்தாள். வயதில் மூத்தவளாக பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். மதுரன்: எப்படி வயதில் மூத்தவள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள் என்று சொல்கிறீர்கள்? கிழவி: நுண்ணிய நூலினால் செய்யப்பட்ட ஆடையினை அணிந்து கொண்டு காலில் அணிந்திருக்கும் அணிகலன் ஒலிக்கும் சத்தத்தை கூட கட்டுப்படுத்தி மெதுவாக நடந்து வந்தாள். நுண்ணிய நூல் ஆடைகளை பெரிய குடும்பத்து, அதுவும் அகவை கூடிய பெண்கள் தான் வழக்கமாக அணிவார்கள். அதனுடைய சத்தம் மற்ற மேலாடைகளிலிருந்து வித்தியாசமாக சரக் சரக் என்று மெலிதாக கேட்கும். அதை வைத்துதான் சொன்னேன். மதுரன் கிழவியின் புத்தி கூர்மையை அதிசயித்தான். கிழவி தொடர்ந்தாள். கிணற்றுக்கு பின்னால் 20 சென்றார்கள். காதல் களியாட்டங்களில் ஈடுபடும் சத்தங்கள் கேட்டது. என்ன சத்தம் என்று கேட்காதீர்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது. பின்னர் அவன் சீக்கிரம் உடைகளை அணிந்து கொள் என்றான். நீ விட்டால்தானே உடைகளை அணிய முடியும் என்றாள் அவள். எவ்வளவு நாள்தான் இப்படி யாருக்கும் தெரியாமல் தனிமையில் சந்திப்பது என்றான் அவன். நம் திட்டம் நிறைவேறும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா என்றாள் அவள். அடுத்து கிழவி ஏதோ பேச வாய் திறந்த பொழுது விசிஸ் என்று காற்றை கிழித்துக் கொண்டு ஏதோ வரும் சத்தம் கேட்க, மதுரா, ஆபத்து என்று தேவன் கத்த, மதுரன் கிழவி மேல் பாய்ந்து அவளை தள்ளிக்கொண்டு கீழே விழுந்தான். பெரிய ஈட்டி ஒன்று அவள் குடிசையின் மண் சுவரில் சரக் என்று கொத்திக்கொண்டு நின்று அதிர்ந்து கொண்டிருந்தது. காளியாத்தா என்று கத்திக்கொண்டே கிழவி கீழே விழுந்தாள். உடனே கீழே விழுந்த பணமுடிப்பை கைகளால் மண்ணில் தடவி எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டாள். உத்தமனும் தேவனும் ஈட்டி வந்த திசையை பார்க்க தூரத்தில் யாரோ புயல் வேகத்தில் கம்பங்காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. தேவன் அந்த உருவத்தை விரட்டிக் கொண்டு ஓடினான். உத்தமன் திரும்பி மதுரனை பார்த்து, அது யாரோ ஒரு பெண்தான், பிடித்து விடலாம் என்று சொல்லிவிட்டு அவனும் விரட்ட ஆரம்பித்தான். கம்பங்காட்டுக்குள் புயல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த உருவம். விளைச்சல் இல்லாததால் காட்டுப்புற்களும் களை செடிகளும் இடுப்பு உயரத்திற்கு வளர்ந்திருந்தது.
தலையையும் உடலையும் முழுவதுமாக மறைத்திருக்கும் அந்த உருவம் எப்படி இவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்று பின்னால் விரட்டி ஓடிக்கொண்டிருந்த தேவன் ஆச்சரியப்பட்டான். நளினமாக ஓடிய விதத்திலேயே அது ஒரு பெண்தான் என்று அனுமானிக்க முடிந்தது. கிழவி சொல்லிக் கொண்டிருந்த அந்த பெண் இவளாக தான் இருக்கக்கூடும். ஐயா விடாதீங்க என்று பின்னால் விரட்டி வந்த உத்தமன் குரல் கொடுக்க தேவன் வேகம் எடுத்து அந்த உருவத்தை விரட்டினான். மரங்கள் அடர்ந்த கானக பகுதிக்குள் அந்த உருவம் நுழைந்தது. பின்னாலே விரட்டி கொண்டு தேவன் மரங்களுக்குள் ஓட உத்தமன் அவர்களை பின்தொடர்ந்து ஓடினான். கால்களில் முட்கள் குத்தினாலும் பொருட்படுத்தாமல் விரட்டி கொண்டு சென்றான். கானக பகுதியில் சுற்றிலும் மரங்கள் அடர்ந்து இருந்ததால் தேவனின் கண்களில் இருந்து அந்த உருவம் மறைந்தது. எந்த மரத்துக்கு பின்னால் போய் ஒளிந்தது என்று தெரியவில்லையே என்று ஒரு நொடி நின்று சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று அவன் எதிர்பார்க்காத சமயத்தில் பக்கவாட்டில் இருந்து ஏதோ திடும் என்று அவன் தாடையை தாக்க ஒரு நொடி தேவனுக்கு பொறி கலங்கி சரசரவென பின்னால் நகர்ந்தான். தலையை உதறி நிமிர்ந்து பார்த்த தேவனின் முன்னால் திடகாத்திரமாக 2 பேர் முகமூடி அணிந்து நின்று கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன் ஓடி வந்து துள்ளி தேவனை நெஞ்சில் மிதிக்க முயற்சிக்க தேவன் பக்கவாட்டில் நகர்ந்தான். நகர்ந்த தேவனை அவனது வலது கையால் முதுகில் தட்டென்று குத்தினான். முதுகில் ஏதோ கட்டையால் அடித்தது போல் சுர் என்று உணர்ந்த தேவன் அப்படியே திரும்பி அவன் வயிற்றில் வலக்கையால் ஆழமான ஒரு குத்தை இறக்கினான். வளைந்த நாணல் போல் பின்னால் துள்ளி விழுந்தான் முதலாம் அவன். அதற்குள் பின்னால் ஓடி வந்த உத்தமன் இருவர் தேவனை தாக்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் இருங்கடா வர்றேன் என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து தாக்க தயாராக இருந்த இரண்டாவனை பின்பக்கமாக வந்து கைகளால் பூட்டு போட்டு தூக்கி வீசினான். கீழே விழுந்து கிடந்தவர்கள் மண்ணை தட்டி கொண்டு இருவரும் எழும்பினார்கள். தேவனும் உத்தமனும் அடுத்த சுற்றுக்கு தயாரானார்கள். தாக்க வந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அடுத்த நொடி ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே அவர்களை நோக்கி ஓடி வந்து வரைமுறை இல்லாமல் காட்டுத்தனமாக கைகளை வீசி தேவனையும் உத்தமனையும் தாக்க தேவனும் உத்தமனும் அவர்கள் கைவீச்சுகளை பின்னோக்கி நகர்ந்தபடி தலைக்கு முன்னால் கைகளை வைத்து தடுத்துக் கொண்டே இருந்தார்கள். சராமாரியாக வந்த தாக்குதல்களை சமாளித்த இருவருக்கும் ஒரு கட்டத்தில் வலி தாங்கவில்லை. 4 அடி மேலே பட்டாலும் பரவாயில்லை என்று தேவன் அவனை தாக்கிக் கொண்டிருந்தவன் பின்பக்க கழுத்தை பிடித்து டக்கென்று குனிய வைத்து அவன் முட்டியால் நங்கென்று நெஞ்சில் அடிக்க பின்பக்கமாக சுழன்று விழுந்தான் முதலாம் அவன். அதை பார்த்த உத்தமன் அதே மாதிரி தாக்கிக் கொண்டிருந்த இரண்டாம் அவனின் பின்பக்க கழுத்தில் கையை வைத்து முன்பக்கமாக அமுக்கி அவன் முட்டியை உயர்த்தி அடிக்க முயற்சி செய்ய இரண்டாம் அவன் உத்தமன் உயர்த்திய காலை பிடித்து அப்படியே பின்பக்கமாக கோரிவிட்டான். உத்தமன் பின்பக்கமாக ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டே சுழண்டு விழுந்தான். பார்த்து கொண்டிருந்த தேவன் வலது முஷ்டியை இரண்டாம் அவன் முகத்தில் இறக்கினான். அவன் மண்டைக்குள் பொறி பறந்திருக்கும். தலையை ஆட்டியபடி கீழே சரிந்தான். தேவன் கீழே விழுந்த கிடந்த உத்தமனை தூக்கி அடி ஒன்றும் பலமில்லையே என்று விசாரித்துக் கொண்டிருக்கும் பொழுது தாக்க வந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தெரித்து ஓடினார்கள். அவர்களை விரட்டி கொண்டு செல்லலாமா என்று யோசித்த தேவன் கானக பகுதியில் விரட்டுவது சிரமம் என்பதை உணர்ந்து வேண்டாம் என்று கைவிட்டான். முதலில் ஈட்டியை எறிந்த அந்த பெண்ணை தவற விட்டு விட்டோமே, நல்ல வாய்ப்பு வீணாகிவிட்டதே என்று தேவனுக்கு மிகவும் வருத்தம். உத்தமன் தேவனை பார்த்து இனிமேல் உங்களை நான் ஆசான் என்றுதான் அழைப்பேன். என்ன அடி, சும்மா இடி மாதிரி அல்லவா இருக்கிறது. பின்னர் இருவரும் கம்பங்காட்டுக்குள் நுழைந்து கிழவி குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள். மதுரன் அந்த ஈட்டியை கையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். செல்வியும் கிழவியும் குடிசைக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். தேவன் அங்கு நடந்தவற்றை மதுரனிடம் சொன்னான். மேலும் அந்த ஈட்டி உனக்காக வைக்கப்பட்ட குறியாக தான் இருக்கும், கிழவிக்காக இருக்காது. மதுரன், எது எப்படி இருந்தாலும் நம்மால் அந்த கிழவிக்கு எந்த ஆபத்தும் வர வேண்டாம், நாம் கிளம்பலாம். அதை கேட்டுக்கொண்டு வெளியே வந்த கிழவி, இவ்வளவு வயசுக்கு மேல எனக்கு ஆபத்து வந்தா என்ன, வராட்டி என்ன, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்ல வந்ததை முழுவதுமாக சொல்லிவிடுகிறேன். அந்த ஆணும் பெண்ணும் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் இல்லையா? என்னை யாரும் சந்தேகப்பட போவதில்லை. உன்னை சுற்றிதான் நிறைய ஆபத்து இருக்கிறது, கவனமாக இரு என்றான் அவன். அவள் நின்ற வரையில் நெடுஞ்சுவர், விழுந்த அன்று குட்டிச்சுவர். அவன், ஏன் இப்படி பேசுகிறாய்? அவள், நெருப்பு என்றால் வாய் வெந்து போகுமா என்ன? கலனை மணி பத்திரமாக இருக்கிறதா? அவன், இருக்கிறது. சரி, நான் கிளம்புகிறேன். அவள், சடங்குக்காக தான் தூக்கி வரும் பெண்களிடம் நீ உடல் உறவு கொள்கிறாய். அந்த சமயத்தில் கூட நீ என்னை தான் நினைக்க வேண்டும். அவன், நம் அடுத்த சந்திப்பு எங்கே? அவள், வழக்கம் போலதான், புறாக்களில் செய்தி வரும். இதற்கு மேலும் நிறைய பேசிக் கொண்டார்கள்.
நிறையவே கொஞ்சிக் கொண்டார்கள். சில நேரங்களில் என் காதில் விழவில்லை. என் காதில் விழுந்த அனைத்தையும் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என்று முடித்தாள். புறா என்று அவள் சொன்னதும் தேவன் மனதுக்குள் சுருக்கென்று இருந்தது. மதுரன், ஒற்றர்கள் கூட இவ்வளவு துல்லியமாக கேட்டு வந்து சொல்லுவதில்லை. என்ன நடந்ததென்று சாராம்சத்தை தான் சொல்லுவார்கள். வார்த்தைக்கு வார்த்தை கேட்டு சொல்கிறீர்களே. நீங்கள் தைரியமாக நடந்த விஷயத்தை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நாங்கள் கிளம்புகிறோம். நால்வரும் கிளம்பி செல்வியின் வீடு நோக்கி சென்றார்கள். போகும் வழியில் உத்தமன், உன் மாமா பேர் என்ன? அவர் வீடு எங்க இருக்கிறது என்று சொல். ஊரை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் போய் அவர் உடல் நலத்தை அன்பாக விசாரித்து விட்டு செல்கிறோம். செல்வி, அவர் பெயர் நந்தன் என்று சொல்லி அவன் வீட்டிற்கு போகும் வழியை சொன்னாள். செல்வியை அவள் வீட்டில் கொண்டு விட்டு மூவரும் நந்தனின் வீடு நோக்கி சென்றார்கள். போகும் வழியில் கோவிலில் உட்கார்ந்திருந்த தாசப்பனை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். தேவன் முகத்தில் கவலை ரேகைகள். ஏனென்று புரிந்து கொண்ட மதுரன், நீ தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். பெரிய இடத்து பெண்கள் அனைவருமே ரகசியமாக செய்தியை பரிமாறிக்கொள்ள புறாவை தான் பயன்படுத்துகிறார்கள். அதனால் குறிப்பாக ஒருவர் மேல் சந்தேகப்படுவது அவசியமில்லை. உனக்கு தெரிந்திருக்குமே. தேவன், தெரியும் தான், இருந்தாலும் ஒரு சின்ன கவலை. மதுரன், கவலையை விடு, இவர்களெல்லாம் இங்கு இருப்பார்கள் என்று தெரிந்து கொண்டா நாம் வந்தோம். தலைக்கு மேலே வானம், காலுக்கு கீழே பூமி. வா, நாம் வந்த வேலையை பார்ப்போம். நால்வரும் நந்தன் வீட்டை நோக்கி வழி விசாரித்துக் கொண்டே சென்றார்கள். விஜயபுரம், ஆறுமுகம் வீடு. கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது வீட்டிற்கு வெளியே ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. தெருவில் சென்றவர்கள் ஒரு நொடி நின்று அதை கேட்டு ரசித்தபடி சென்று கொண்டிருந்தார்கள். கோதை, அரியா வயசுல இந்த ஊருக்கு கூத்து கட்ட வந்தவளை அதை இதை சொல்லி ஏமாத்தி கட்டிக்கிட்ட. உன்னை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன்? ஆறுமுகம் வீட்டின் உள்ளே ஒரு ஓரமாக தலையில் துண்டை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருந்தான். ஆறுமுகம், அதான் நாள் பூரா உன்னை என் கையில் வச்சு தாங்குகிறேனே. கோதை, என்ன பிரயோஜனம்? ஏன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வரலையே. பக்கத்து வீட்டுக்காரியை பார், அவள் கணவன் சந்தையில் சாதாரணமான வேலைதான் செய்கிறான். ஆனால் உடம்பு முழுக்க முழுக்க நகையாக போட்டுக் கொண்டிருக்கிறாள். இங்கே கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆகிறது. எனக்கு நீ பேருக்காகவாவது ஏதாவது வாங்கி கொடுத்து இருக்கியா? பேரை பாரு, அதிரடி ஆறுமுகம், அட்டகத்தி ஆறுமுகம் என்று வைத்துக்கொள், சரியாக இருக்கும். ஆறுமுகம், இதுவரைக்கும் எனக்கு கிடைத்த சம்பளத்தில உனக்கு நிறைய செய்ய முடியவில்லை, உண்மைதான். இப்போது பொன்முட்டை இடக்கூடிய வாத்து என் கையில் கிடைத்திருக்கிறது. இனிமேல் நம் நிலைமை எங்கே போகப் போகிறது என்று பார். கோதை, ஆமாம், இப்படியே வாய்க்கிழிய பேசிக்கொண்டே இரு. எல்லாத்திலையும் வெறும் பேச்சுதான், காரியத்தில் ஒன்றையும் காணவில்லை. போய்யா, உங்க ஆசான் கூடவே போய் அவருக்கு கொடி பிடித்துக் கொண்டிரு. வீட்டில் இருந்தால் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பாள் என்று சுற்றிலும் பார்த்தான். கோதை பார்க்காத போது ஓலை பிறைக்குள் சொருகி வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டு வெளியே வந்தான். திருமணம் செய்து கொண்டு வரும்போதே ஊர்க்காரர்கள் அனைவரும் பொறாமையில் புழுங்கியது அவனுக்கு தெரியும். திண்ணையில் உட்கார்ந்திருந்த பக்கத்து வீட்டுக்காரன், என்னப்பா புழு பூச்சி பிடிக்க போறியா என்று கேட்டு இளக்காரமாக சிரித்தான். கோதை பேசிக் கொண்டிருந்தது தெருமுனைக்கு போகும் வரைக்கும் அவன் பின்னால் கேட்டுக்கொண்டிருந்தது. கோதையின் வாயடைப்பது போல் பொன்னாலும் பொருளாலும் அவளை இழைக்க வேண்டும். அதற்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் புது நட்பு சாதகமாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டான். அவன் கண்கள் கோபத்திலும் அவமானத்திலும் சிவந்திருந்தது. தீர்மானமான நடையுடன் ஆறுமுகம் விஜயபுரத்தின் புறநகர் பகுதிக்கு வந்து சேர்ந்தான். அங்கு சாலையோரமாக நின்ற மாமரத்தின் இலை ஒன்றை பறித்துக் கொண்டான். தனிமையாக இருந்த அந்த வீட்டை நோக்கி சென்று மாவிலையை ஜன்னல் அருகில் உள்பக்கமாக வைத்து அதன் மேலே ஒரு கல்லை வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்து சென்றான். 2 நாட்களுக்கு முன்னால் கடை வீதியில் சென்று கொண்டிருந்த பொழுது சிறுவன் ஒருவன் ஒரு ஓலையை கொண்டு வந்து அவனிடம் கொடுக்க, யார் கொடுத்தார்கள் என்று கேட்டதற்கு தூரத்தில் கை காட்டிவிட்டு ஓடிவிட்டான். அவன் காட்டிய திசை கடை வீதி. மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. ஓலையில் இருந்த செய்தி, எங்கள் எதிரியான அதிகாரி சாக வேண்டும். 5 மூட்டை பொற்கழஞ்சுகள் தரப்படும். உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த வேலையை செய்ய ஒப்புக்கொண்டால் மாமரத்தின் இலையை கீழ்கண்ட விலாசத்தில் ஜன்னல் பக்கமாக கொண்டு வைத்து அதன் மேல் ஒரு கல்லை வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் செல். 4 நாளிகை கழித்து வந்து பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற விவரமும் பொற்கழஞ்சுகளும் நீ இலை வைத்த இடத்தில் இருக்கும். வேலையை செய்ய உனக்கு விருப்பமில்லாவிட்டால் பரவாயில்லை. ஆனால் இந்த விஷயத்தை நீ வெளியே சொன்னால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். உன் மனைவிக்கு தான் சிவலோக பதவி கிடைக்கும். படித்ததும் இந்த ஓலையை எரித்துவிடு. அதை படித்ததுமே அவன் கைகள் நடுங்கியது. என்ன விஷயம் என்று அவனுக்கு புரிந்தது. அதிகாரியின் எதிரிகள் யாரோ அவருக்கு கூறி வைத்திருக்கிறார்கள். அதிகாரியை அவரது மெய்க்காப்பாளர்களை தாண்டி
நேரடியாக வீழ்த்த முடியவில்லை. அதனால் இப்படி மறைமுக வழிகளை கையாளுகிறார்கள். கொல்லப்பட்ட சசாங்கனுக்கு வேண்டப்பட்டவர்களாக தான் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டான். செய்ய வேண்டாம் என்று அதுவரை உறுதியாக நினைத்துக் கொண்டிருந்த ஆறுமுகம் மனசாட்சியை முழுங்கடித்துக் கொண்டு வந்து விட்டான். 5 மூட்டை பொற்கழஞ்சுகள். வாழ்நாள் பூரா உட்கார்ந்து சாப்பிடலாம். வீட்டுக்குள் நுழையும் போதெல்லாம் கோதை சிரித்த முகமாக என்னை வரவேற்பாள். ஆறுமுகத்துக்கு அதை நினைக்கும் போது சிலிர்ப்பாக இருந்தது. தோளக்கூர் 4வரும் நந்தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று உத்தமன் ஏதோ யோசித்தவாறு நின்றான். சென்று கொண்டிருந்தவர்கள் திரும்பி அவனை பார்க்க, உத்தமன், ஐயா, கிழவி வீட்டின் முன்னால் நின்றுதான் ரொம்ப நேரமாக பேசிக் கொண்டிருந்தோம். விஜயபுரத்துக்கு யாராவது செல்ல வேண்டுமென்றால் நம்மை தாண்டிதான் சென்றிருக்க வேண்டும். யாரும் போகவில்லை. எனக்கு ஒரு யோசனை. கேட்பதற்கு கொஞ்சம் சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் 100% பலனளிக்கக்கூடியது. மதுரன், நீ முதலில் விஷயத்தை சொல். உத்தமன் விஷயத்தை சொன்னதும் தேவன் முகம் பிரகாசமானது. மதுரன், நீ சொன்ன மாதிரி நிச்சயமாக பலனளிக்கக்கூடியதுதான். ஆளைத்தான் பிடிக்க முடியவில்லை. கோட்டை விட்டு விட்டோம். ஆனால் நம் சந்தேக பட்டியலில் உள்ளவர்களை நீக்குவதற்கு இது நிச்சயம் பயன்படும். 4வரும் ஓட்டமும் நடையுமாக செல்வியின் வீட்டிற்கு மறுபடியும் வந்து அவளிடம் விஜயபுரத்தில் ஒரு அவசர வேலை வந்துவிட்டது, அதனால் நாங்கள் கிளம்புகிறோம் என்று சொல்லிவிட்டு குதிரையில் கிளம்பினார்கள். புறப்படும் போது மதுரன், நான் செங்கல்வராயர் வீட்டுக்கு போகிறேன். மின்னல் வேகத்தில் சென்றால் தான் ஒரு காத தூரத்தை 1.5 நாழிகை நேரத்தில் கடக்க முடியும். என் மச்சக்கண்ணி நினைத்தால் 1 நாழிகை நேரத்திலேயே கடந்து விடுவாள். தேவன், நான் ஆசான் வீட்டுக்கு செல்கிறேன். என் இளந்தென்றல் மட்டும் சளைத்தவளா என்ன? பேர்தான் இளந்தென்றல். புயல் வேகத்தில் செல்வாள் தெரியும் தானே? உத்தமன், எனக்கு வானவராயர் வீடு. என் செல்லக்கிளி மட்டும் என்னை இழைத்தவளா? தேவன், இந்த பேரை எப்போது வைத்தாய்? நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. உத்தமன், இப்போதுதான் வைத்தேன். நீங்கள் பேர் வைக்கும் போது நான் வைக்க கூடாதா என்று சொல்லிவிட்டு குதிரையை தட்டி கொடுத்து அதன் காதில், இனிமேலிருந்து உன் பெயர் செல்லக்கிளி என்று 3 தடவை சொன்னான். குதிரை உடலை குலுக்கியது. தாசப்பன், நீங்கள் சொல்லும் பெயர் அதற்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறது. சரி, நான் யார் வீட்டுக்கு செல்வது? தாசப்பன் அவனுடைய குதிரையை தட்டி கொடுத்து, நீ கோபித்துக் கொள்ளாதே. உனக்கு நல்ல பெயராக நான் யோசித்து வைக்கிறேன். காத்திரு என்றான். மதுரன், தாசப்பா, நீ யாழினி அம்மையார் வீட்டிற்கு செல். 4வரின் குதிரையும் விஜயபுரத்தை நோக்கி காற்றாய் சீறி பாய்ந்தது. ஊரை விட்டு வெளியே வந்ததும் மலைப்பாதையில் அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்தன. மதுரன் வேகத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக 2யும் குதிரையின் உடலின் இருபுறமும் அழுத்தி பிடித்து கடிவாளத்தை மேல் பக்கமாக டக்கென்று ஒரு நொடி தூக்கிவிட்டு ஹொய் ஹொய் என்று கத்தினான். எஜமானர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள மச்சக்கண்ணி காற்றை கிழித்து கொண்டு செல்ல ஆரம்பித்தது. அதைத் தொடர்ந்து இளந்தென்றல் புயலாக சீறி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. செல்ல கிளியும் பின்னால் பறந்து வந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் விஜயபுரத்தை நெருங்கி ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிந்து சென்றார்கள். மதுரன் நேராக செங்கல்வராயர் மாளிகைக்கு சென்றான். அவர் வீட்டு முன்னால் சென்று குதிரையை நிறுத்திவிட்டு மாளிகைக்குள் நுழைந்தான். யாரோ சாமியார் வீட்டை சுற்றி பூஜை செய்து கொண்டிருந்தார். செங்கோடன் அவர் அருகே நின்று கொண்டு கவனித்துக் கொண்டிருந்ததை மதுரன் பார்த்தான். அறைக்குள்ளே இருந்து வெளியே வந்த சுந்தரி வேகமாக உள்ளே நுழைந்த மதுரனை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள். அவள் முகத்தை உடனடியாக வெட்க போர்வை போர்த்திக் கொண்டது. சுந்தரி வீட்டுக்குள் இருப்பதை உறுதி செய்ததும் அவளை பார்த்து சிரித்தான். சுந்தரி, என்ன இது அதிசயமாக இருக்கிறது? உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? மதுரன், ஏன் தெரியாது, நன்றாகவே தெரியும். ஆனால் சிரிப்பதற்குண்டான சூழ்நிலைகள் எனக்கு நிலவுவதில்லை. அதனால்தான் நான் அதிகமாக சிரிக்க முடிவதில்லை. சுந்தரி, என்ன விஷயமாக வந்தீர்கள்? ஏதோ பதட்டமாக நுழைந்தது போல் இருந்தது. மதுரன், உங்கள் தந்தையை பார்க்க வந்தேன். அவர் இல்லையா? சுந்தரி, ஜெயசிங்கனை யாரோ கொலை செய்து விட்டார்களாம். அது சம்பந்தமாக ஒரு பொது சபை கூட்டங்கள் காலையில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒத்த கொம்பனையும் அந்த வவ்வால் பேயையும் அடக்குவதற்காக மலைநாட்டு மந்திரவாதி அடுத்த வாரம் வருகிறாராம். அந்த பூஜை ஏற்பாடுகள் பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மதுரன், உங்கள் வீட்டில் யாரோ சாமியார் இருக்கிறாரே, என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சுந்தரி, நாகமங்கலத்தில் இருந்து 5 சாமியார்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே மட்டுமல்ல, பெரியம்மா, சித்தப்பா, மாமா வீடுகளில் பூஜை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் நுழையாமல் இருப்பதற்காக இந்த ஏற்பாடு. வரும் வெள்ளிக்கிழமை நாகமங்கலத்துக்கு நீங்கள் எங்களுடன் துணைக்கு வருவீர்கள் தானே? மதுரன், அதுதான் எங்கள் அதிகாரி வருகிறேன் என்று சொல்லிவிட்டாரே. வீட்டில் வேறு யாரும் இல்லையா?
அவன் அந்த கேள்வியை கேட்டதும் சுந்தரி ஏதோ சிலிர்ப்பாய் உணர்ந்தாள். கண்களில் எதிர்பார்ப்புடன், சித்தி கோவிலுக்கு போயிருக்கிறாள். வேலைக்காரி வள்ளி மதியம் சென்றவள் ஆளையே காணவில்லை. நான் மட்டும்தான் இருக்கிறேன். மதுரன், வீட்டுக்குள் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அதை விட்டுவிட்டு அவர்கள் ஏன் கோவிலுக்கு சென்றார்கள்? சுந்தரி, சித்தி கோயிலுக்கு சென்ற பிறகுதான் செங்கோடன் சாமியாரை கூப்பிட்டு கொண்டு வந்தான். என்னை வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிவிட்டு செங்கோடன் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டான். மதுரன், அதிகம் கேள்வி கேட்பதற்கு மன்னிக்க வேண்டும். செங்கோடனை ஏன் கொஞ்ச நாள்களாக காணவில்லை? சுந்தரி, நமக்குள் மன்னிப்பெல்லாம் எதற்கு? செங்கோடன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்று அவன் சொந்த ஊரான பேகூருக்கு சென்றிருந்தான். மதுரன், சரி, நான் கிளம்புகிறேன். சுந்தரி, ஏன் என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறதா? நான் உங்களை கடித்து தின்று விடுவேனா? அப்பா வரும் வரை இருக்கலாமே. மதுரன், அப்படி இல்லை. மலைநாட்டு மந்திரவாதி எப்போது வருகிறார் என்று அதிகாரி கேட்டு வரச் சொன்னார். அதை கேட்பதற்காக தான் வந்தேன். அந்த தகவலை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அதனால் நான் கிளம்புகிறேன். சொல்லிவிட்டு அவள் பதிலை எதிர்பாராமல் திரும்பி நடக்க, எதிரே சுந்தரியின் சிற்றன்னை மங்கையர்க்கரசி நடந்து வந்து கொண்டிருந்தாள். மதுரனை பார்த்ததும் சிரித்து என்ன விஷயம் என்று கேட்க, அவன் அதே மலைநாட்டு மந்திரவாதி கதையை அவிழ்த்து விட்டான். பின்னர் அவளிடம் விடை பெற்றுக் கொண்டு மாளிகையை விட்டு வெளியே சென்ற மதுரன் மூளைக்குள் ஏதோ மின்னல் வெட்ட திரும்பி பார்த்தான். அகர்வாசனை அவன் நாசியை நெருடி சென்றது. அவள் அணிந்திருந்த பூவேலைப்பாடுகளுடன் கூடிய துகில் ஆடை தரையை தேய்த்து கொண்டு சரசரவென சென்றது. காலில் அணிந்திருந்த அணிகளின் சத்தம் வராதவாறு மென்மையாக காலடிகளை வைத்து நடந்தாள். பல்வேறு எண்ணங்கள் மதுரனை சூழ தளர்நடை போட்டு மாளிகையை விட்டு வெளியே வந்தான். தோட்டத்து வீட்டை அடைந்தான். குழப்பமான எண்ணங்கள் அவனை சூழ்ந்திருந்தது. அதை தவிர்ப்பதற்காக வெளியே திண்ணையில் உட்கார்ந்து மாலை நேரத்து மஞ்சள் வெயிலை ரசித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே ஒத்தையடி பாதைக்கு மறுபுறமாக இருந்த ஒரு மாமரத்தில் பறக்கும் அணிலொன்று பின்னங்காலிலிருந்து முன்னங்கால்களுடன் இணைக்கும் சவ்வு போன்ற முடியால் அதன் வாளை துடுப்பு போல பயன்படுத்தி மரத்திற்கு மரம் ரசனையுடன் லாவகமாக தாவிக் கொண்டிருந்தது. என்ன வாழ்க்கை இது? எங்கும் பரபரப்பில்தான் கவனம். நின்று நிதானித்து இரசித்து வாழத்தான் யாருக்கும் கால அவகாசம் இல்லை. ஒருவேளை மங்கையர்கரசியாக இருந்தால் என்ன காரணத்துக்காக இருக்கும் என்று மதுரன் யோசித்துக் கொண்டிருந்தான். சொத்து, சுகம், அரசியல் பதவி என்று பல விஷயங்கள் இருக்கிறது. உத்தம் சொன்னது என்னவோ நல்ல யோசனைதான். எங்கள் மேல் ஈட்டியை எறிந்தவள் கானகத்துக்குள் எங்கேயோ ஓடிவிட்டாள். அவள் நாங்கள் இருக்கும் வரை எங்களை தாண்டி செல்லவில்லை. நாங்கள் உடனே விஜயபுரம் கிளம்புவோம் என்று அவள் எதிர்பார்த்து இருக்கவும் மாட்டாள். அப்படி ஒருவேளை நாங்கள் செல்வி வீட்டுக்கு சென்ற நேரத்தில் அவள் விஜயபுரம் புறப்பட்டிருந்தால் கூட எங்கள் குதிரையின் வேகத்திற்கு நிச்சயமாக ஈடு கொடுத்திருக்க முடியாது. விஜயபுரத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களை சந்தேக பட்டியலில் இருந்து நீக்கிவிடலாம் என்று பார்த்தால் புதிய பெயர்களை சேர்க்க வேண்டியதாக இருக்கும் போல் இருக்கிறதே. சற்று நேரத்தில் விசாரிக்க சென்ற அனைவருமே திரும்பி வந்தார்கள். தேவன் சோகமாக, கயல்விழியும் அவள் தங்கையும் காலையில் அவர்கள் மாமா வீட்டுக்கு போனவர்கள் இன்னும் வரவில்லை என்று சொன்னார்கள். மதுரன், அதற்கு ஏன் சோகமாயிருக்கிறாய்? ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி மாமா வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டு போய் விசாரித்து விட வேண்டியதுதானே? தேவன், விசாரித்து விட்டேன். அவர்கள் மாமா வீடு இருப்பது தோலக்கூருக்கு போகும் வழியில் இருக்கிறதே ஒரு சிற்றூர், ரத்னாபுரம். அங்கேதான் போயிருக்கிறார்களாம். தேவன் முகத்தை பார்த்ததும் மதுரனுக்கு மேற்கொண்டு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. உத்தமன், வானவராயர் வீட்டு பெண்கள் வீட்டில்தான் இருக்கிறார்கள். காவலர்களிடம் கூட சந்தேகம் ஏற்படாதபடி விசாரித்து விட்டுதான் வந்தேன். காலையிலிருந்து எங்கேயும் போகவில்லையாம். தாசப்பன், யாழினி அம்மையாரும் வீட்டில்தான் இருக்கிறார்கள். அங்கே ஏதோ பூஜை நடந்து கொண்டிருந்தது. நான் விசாரித்த வகையில் வாராவாரம் அவர்கள் மாளிகையில் ஏதோ ஒரு பூஜை நடந்து கொண்டுதான் இருக்கிறதாம். ஆனால் ஒரு விஷயம், யாழினி அம்மையார் தங்க சிலை போல் காட்சியளிக்கிறார்கள். உத்தமன், நீ உன் கண்ணால் பார்த்தாயா? தாசப்பன், அவர்கள் மாளிகை முன்னால் இருக்கும் சிறிய தோட்டத்தில் ஒரு மரத்தடியில் பூஜை நடந்து கொண்டிருந்தது. அங்கேதான் அந்த எழிலரசி அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அங்கு இருந்ததால் தான் அந்த தோட்டமே அழகாக தெரிந்தது. உத்தமன், இவனுக்கெல்லாம் பார்க்க கொடுத்து வைத்திருக்கிறது, நாம் பார்க்க முடியவில்லை. அது சரி, எதற்காக வாராவாரம் அவர்கள் வீட்டில் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது? தாசப்பன், பெரியவர் ராமகிருஷ்ண ராயர் இறந்து போன பிறகு அதற்கு பைசாசங்கள் தான் காரணம் என்று நினைத்த அம்மையார் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அடிக்கடி இந்த மாதிரி பூஜை செய்வார்களாம். அது மட்டுமில்லாமல் அம்மையார் மாளிகை கபினி மலைத்தொடரின் அடிவாரத்தில் இருப்பதால் அந்த கானகத்தில் உலவும் முனிகளும் மோகினிகளும் தொந்தரவு செய்து விடும் என்று அவர்களுக்கு பயம் அதிகமாம். மதுரன், என்னதான் அம்மையார் இந்த சந்தர்ப்பத்தில் வீட்டில் இருந்தாலும்
வீரர்கள் காணாமல் போன விஷயத்தில் முதல் சந்தேகத்திற்குரிய நபர் அவர்தான். அதனால் அவர் இன்னும் சந்தேக வளையத்தை விட்டு வெளியேறவில்லை. இரவு முதல் ஜாமம் ஆறுமுகம் இரவு உணவு எடுத்துக்கொண்டு தோட்டத்து வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். ஜன்னல் வழியாக அவன் வருவதை பார்த்த உத்தமன், ஆறுமுகம் இரவு உணவு எடுத்துட்டு வர்றான், நம்மை சிவலோகம் அனுப்புறதுல அவனுக்கு எவ்வளவு ஆர்வம், நடையை பாருங்கள், மர உருளை உருண்டு வருவது மாதிரி, இவனை என்ன பண்றது? தேவன் வரட்டும் வரட்டும், மற்றவர்களுக்கு செய்வது மாதிரி உடனே பாடம் சொல்லி கொடுத்து விடக்கூடாது. என்ன இருந்தாலும் நம்முடன் பழகிவிட்டான், அவனுக்கு புரிகிற மாதிரி நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். உத்தமன், அதைவிட அவனிடம் நாம் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருந்தால் என்ன? அவனுக்கும் நம்மை ஏமாற்றிய திருப்தி கிடைக்கும், நமக்கும் நேரம் போன மாதிரி இருக்கும். எவ்வளவு நாள் தான் தெரியாமல் ஏமாறுவது? இந்த தடவை தெரிந்து ஏமாந்து பார்ப்போம். இருவரும் இறுதி முடிவிற்காக மதுரனை பார்க்க, மதுரன், இரண்டையும் கலந்தே செய்வோம். தாசப்பன், எங்கிருந்துடா வந்தார்கள் இவர்கள் என்பது போல் மூவரையும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். வீட்டுக்குள் நுழைந்த ஆறுமுகத்திடம் வழக்கமான சிரிப்பு இல்லை. அதை கவனித்த மதுரன், என்ன ஆறுமுகம், முகத்தில் ஒரு புன்சிரிப்பே இல்லையே, கடுகடுவென்று வந்திருக்கிறாயே, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? ஆறுமுகம், பிரச்சனை எதுவும் இல்லை, வழக்கமான சண்டைகள்தான். பையில் கொண்டு வந்திருந்த உணவு பாத்திரங்களை வெளியே எடுத்து வைத்தபடி பேசினான். உத்தமன் தேவனை பார்த்து, ஆனால் நாம் ஏற்கனவே முடிவு செய்தபடி நம் வேலைகளை முடித்து இங்கிருந்து கிளம்பும் போது ஆறுமுகத்துக்கு 10 காணி நிலமும் தேவையான அளவுக்கு பொருளும் அவன் மனைவிக்கு நகைகளும் கொடுத்துவிட்டு தான் செல்ல வேண்டும். அவனும் பாவம்தானே. பாத்திரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த ஆறுமுகம் நிமிர்ந்து ஆச்சரியமாக அவர்களை பார்த்தான். தேவன், உண்மைதான், உணவு அளிப்பவர்கள் அன்னபூரணிக்கு சமம், என்ன செய்தாலும் தகும், எனக்கென்னவோ அது பத்தாது என்றுதான் தோன்றுகிறது. உத்தமனை பார்த்து, உங்களிடம் மேலும் ஒரு கோரிக்கை வைக்கலாமா? உத்தமன், கோரிக்கை தானே, அதுவும் யாரிடம் கேட்கிற? என்கிடம் கேளு, தாராளமாக கேளு. தேவன், நீங்கள் மறுபடியும் தஞ்சாவூர் போனதும் விஜயபுரத்திற்கு புதிய சிற்றரசர் நியமனம் செய்யும் பொழுது இங்கேயே கௌரவமான ஏதாவது ஒரு அரசு கவனிப்பில் ஆறுமுகத்தை நியமனம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவன் இந்த ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆறுமுகம் கண்கள் லேசாக கலங்கியது. உத்தமன் மனதிற்குள், அடப்பாவி, இதற்கு முன்னால் நான் செய்த வேலைகளுக்கு தஞ்சாவூர் போனால் நானே சிறைக்குள் தான் இருப்பேன், அதுவும் அரசு கவனிப்பு தானே. பின்னர் உத்தமன் வாய் திறந்து, அதனால் என்ன அருமையாக செய்து விடுவோம், என்ன நீ பாத்திரங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய், நாங்கள் நேர்ந்திருப்பது உனக்கு தெரியாதா? ஆறுமுகம் தெரியாது என்று தலையாட்ட, உத்தமன், எங்கள் குலதெய்வம் காது பெருத்த கருப்பராயனிடம் நேர்ந்திருக்கிறோம், அதனால் இந்த ஊரில் உள்ள பிரச்சனைகள் முடியும் வரை வெளியாட்கள் கொண்டு வரும் உணவை சாப்பிட மாட்டோம். மதுரன், நீ ஆறுமுகத்திடம் முதலிலேயே சொல்லவில்லையா? பார் எவ்வளவு உணவு வீணாகிவிட்டதென்று. உணவை வீணாக்குவது தவறு. தேவன், ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? ஆறுமுகம் நினைத்தால் அவ்வளவு உணவையும் அவனே சாப்பிட்டு விடுவான். கொண்டு வந்து விட்டான், இருந்து நம்முடன் பேசிக்கொண்டே அவன் சாப்பிட்டு விட்டு போகட்டும். அனைவரும் ஆறுமுகத்தின் முகத்தையே கூர்ந்து கவனித்தார்கள். ஆறுமுகம் முகத்தில் இருந்த உணர்ச்சியையும் காட்டாமல், இல்லை செய்யா, நான் வீட்டிலிருந்து வரும்போது சாப்பிட்டு விட்டுதான் வந்தேன் என்றான். மதுரன், சரி சரி, வேண்டுதல் முடியும் வரைக்கும் நீ உணவு கொண்டு வர வேண்டாம், ஆனால் உனக்கு தருவதாக வாக்களித்த காணம் உனக்கு கிடைத்துவிடும், அதற்காக வராமல் இருந்து விடாதே, உன்னை பார்க்காமல் எங்களால் இருக்க முடியாது. பாத்திரங்களை மறுபடியும் பையில் எடுத்து வைத்த ஆறுமுகம் சுரத்தே இல்லாத குரலில், சரி, நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டு வாசலை நோக்கி சென்று வெளியேறினான். மதுரன், இவன் நடவடிக்கைகள் சரியில்லை, நிச்சயமாக ஏதோ திட்டத்துடன் தான் வந்திருப்பான். தாசப்பா, இவனை கடுமையாக நீ கண்காணிக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இவன் மூலம் நம்மை யாரோ கொலை செய்ய திட்டம் தீட்டியிருக்கலாம். நாளையிலிருந்து இவனை கழுகு போல் பின்தொடர். தேவன், இன்றிரவு வேறு என்ன வேலை? தூங்க வேண்டியதுதானே. மதுரன், நாம் எந்த விஷயத்தை கண்டுபிடிப்பதற்காக அனுப்பப்பட்டோமோ அதை பற்றிய ஒரு துப்பும் கிடைக்க மாட்டேங்குது. நாட்கள் தான் போய்கொண்டிருக்கிறது. சிறிது நகர்வலம் போகலாம் என்று நினைக்கிறேன். தேவன் மகிழ்ச்சியாகி, ஓ, நாம் பழையாறையில் இரவு வலம் நகரை சுற்றி வருவோமே, அது மாதிரியா? அனைவரும் ஆளுக்கு ஒரு குதிரையில் கிளம்பினர். விஜயபுர பிரதான வீதிகளில் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்களின் வீடுகளின் பக்கம் காவல் வீரர்களின் நடமாட்டம் கணிசமாக தென்பட்டது. முக்கிய வீதிகளில் பெருவிளக்குகள் ஏற்றப்பட்டிருந்ததால் வெளிச்சம் தெரிந்தது. வெள்ளை நிலவு வெண்பனியை போர்த்திக் கொண்டிருந்தது. அதை உரசிச் சென்று கொண்டிருந்தன வெண்மேக குவியல்கள். நீல வானக் கானகத்தில்
நட்சத்திர கூட்டங்கள் கொத்து கொத்தாய் பூத்து சிரித்துக் கொண்டிருந்தன. அங்காடி தெரு பக்கமாக சென்றபோது வசந்த சேனன் மற்ற வீரர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். நால்வரும் அவர்களை நோக்கி சென்றார்கள். அவர்கள் வருவதை பார்த்ததும் காவலாளிகளும் வசந்த சேனனும் மரியாதை நிமித்தமாக உரையிலிருந்த வாளை தாழ்த்தி வணக்கம் தெரிவித்தனர். வசந்த சேனன், என்ன அதிகாரி அவர்கள் இரவு வேளையில் வெளியே வந்திருக்கிறார், ஏதாவது செய்தி உண்டா? உத்தமன், செய்தி ஒன்றுமில்லை. ஊர்காவலை பலப்படுத்தி இருப்பதாக ஒவ்வொரு பொது சபை கூட்டத்திலும் சொல்கிறார்கள். அதான் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு போலாம் என்று வந்தேன். வசந்த சேனன், பார்த்தீர்களா? உத்தமன், இப்போதுதானே வந்திருக்கிறேன், பார்த்துவிட்டு சொல்கிறேன். வசந்த சேனன், மக்கள் அனைவரும் மரண பீதியில் இருக்கின்றனர். ஒத்த கொம்பன் யாரை எப்போது கொள்வான் என்ற பயத்தில். மாலை ஆனாலே விஜயபுரம் மட்டுமல்ல, சுற்றுப்புறம் இருக்கும் 70 ஊர்களிலும் யாருமே வெளியே வருவதில்லை. கோவில் விசேஷங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் நடக்கிறது. போதாக்குறைக்கு புதிதாக வந்திருக்கும் வௌவால் பேய் வேறு. வசந்த சேனன் அவர்களிடம் எங்கெங்கே எவ்வளவு பேர் காவலுக்கு இருக்கிறார்கள், எந்தெந்த பகுதிகள் கண்காணிக்கப்பட கொண்டிருக்கிறது என்ற தகவலை தெரிவித்தான். அனைவரும் அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பியதும், உத்தமன், பரவாயில்லை, பையன் அவன் தந்தை கொலை செய்யப்பட்டதிலிருந்து வெறி பிடித்து தான் சுற்றி கொண்டிருக்கிறான். கொலையாளி கிடைத்தால் கொத்துக்கரியாக்கி விடுவான் போலிருக்கிறது. தேவன், ஆனால் கொலையாளியை தெருவில் தேடி என்ன பிரயோஜனம்? வானத்தில் அல்லவா தேட வேண்டியிருக்கிறது. வௌவால் பேயை சொல்கிறேன், பறந்து வந்து தூக்கி கொண்டு போய்க் கொண்டிருக்கிறானே. குதிரையில் சென்று கொண்டிருந்த மதுரன் நின்றான். அவன் நின்றதும் கூட வந்து கொண்டிருந்த அனைவரும் நின்றனர். ஏதோ யோசித்தவனாய் மதுரன், இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? பல நூற்றாண்டுகளாக இருக்கும் வௌவால் பேயை வேண்டுமென்றால் நம்மால் சமாளிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதை வெளிக்கொண்டு வருவதற்காக யாரோ ஒரு கூட்டம்தானே பூஜை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை ஒழித்தால் பூஜை செய்வது நின்றுவிடும், வௌவால் பேயும் வராது. சரிதானே? உத்தமன், சரிதான். யார் என்று கண்டுபிடிக்க வேண்டுமே. ஊரில எவனை பார்த்தாலும் சந்தேகமாக தான் இருக்கிறது. பாதி பேர் கையில் நாகப்பச்சை இருக்கிறது. நான் விசாரித்த வகையில் இந்த ஊரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிறந்த தலைச்சன் பிள்ளைகள் எல்லாருமே அந்த நாகப்பச்சை குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆறுமுகமும் அந்த சமூகத்தை சேர்ந்தவன்தான். அதனால் அந்த வழியில் முயற்சி செய்தால் கண்டுபிடிக்க முடியாது. நால்வரும் குதிரையை ஒரு மரத்தடியில் நிறுத்தி கொண்டார்கள். தூரத்தில் நிலா வெளிச்சத்தில் தெரியும் கபினிமலை கோட்டையை பார்த்த மதுரன், இந்த கோட்டைக்குள் இருக்கும் மர்மம்தான் எப்போது பிடிபடுமோ? நாளை அந்த பெண்களுடன் நாகமங்கலம் வேறு நாம் செல்ல வேண்டும். அரை நாள் பயணத்திலேயே போய்விடும். கிளம்பும் முன்னர் வானவராயரிடமும் திருவரங்கரிடமும் சென்று மீதி குகையை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். போகும்போது கூடுதலாக ஆட்களை கூட்டிக் கொண்டு போகுமாறு சொல்லிவிடுங்கள். அதிகாரி என்ற முறையில் உத்தமன் சொன்னால்தான் சரியாக இருக்கும். உத்தமன் சரி என்று தலையாட்டினான். உத்தமன், அந்த பெண்களின் பாதுகாப்புக்கு நாளை கண்டிப்பாக நாம் செல்ல வேண்டுமா? நமக்கு எந்த ஆதாயமும் இல்லையே. தேவனும் கயல்விழி விஷயத்தில் அன்று நடந்த சம்பவத்திற்கு பிறகு அதிக ஆர்வம் காட்டுவதில்லை. மதுரன் ஆதாயமில்லை என்று சொல்லிவிட முடியாது. அந்த பெண்களை சுற்றி ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது நம்மளுடைய பிரச்சனைக்கு சம்பந்தம் உள்ளதாக இருக்கலாம். அதனாலதான் நானும் ஒத்துக்கொண்டேன். நாளை தாசப்பன் மட்டும் ஆறுமுகத்தை பின்தொடர்வான். நாம் மூவரும் போய் வரலாம். யாருக்கு தெரியும், நாளை ஒத்த கொம்பனை சந்திக்க நேரிட்டாலும் நேரிடலாம். அவர்கள் நின்ற இடத்திலிருந்து எதிரே சென்ற கபினி கானகத்துக்கு செல்லும் சாலை வழியாக தான் மலைக்கோட்டைக்கு செல்ல வேண்டும். அந்த சாலையின் இரு மருங்கிலும் நெடிதுயர்ந்த மரங்கள் போட்டி போட்டு வளர்ந்தார் போல் நின்று கொண்டிருந்தன. தாசப்பன் தூரத்தில் இருந்த மாளிகையை காட்டி, அதுதான் யாழினி அவர்கள் மாளிகை. மதுரன், வாருங்கள், யாழினி மாளிகை வழியாக சென்று பார்ப்போம். நால்வரின் குதிரையும் யாழினி மாளிகைக்கு செல்லும் பாதையில் பயணித்தது. சாலையின் இரு மருங்கிலும் இருந்த மரங்கள் குளிர்காற்றில் அவ்வப்போது சிலிர்த்து கொண்டன. வெளி சுற்றுச்சுவர்கள் தாண்டி உள்ளே மாளிகை பிரம்மாண்டமாக தெரிந்தது. நிலவொளியில் மாளிகையின் சாளரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. மாளிகை முன்னால் பெரிய பூந்தோட்டம் அமைந்திருந்தது. தோட்டத்தில் பாங்குற நீண்டு நெடிதாக வளர்ந்திருந்த தென்னை மரங்கள் காற்றில் தலையசைத்துக் கொண்டிருந்தன. பிரதான நுழைவாயிலின் பக்கத்தில் ஒரு திருஷ்டி பொம்மை வைக்கப்பட்டிருந்தது. தேவன், அடேயப்பா, எவ்வளவு அழகான மாளிகை! உத்தமன், திடீரென்று மாளிகை மேன்மாடத்தில் யாரோ நின்று கொண்டிருப்பது போல் தெரிகிறது அல்லவா? தேவன், ஆமாம், ஏதோ ஒரு உருவம் நின்று கொண்டிருப்பது போல்தான் தோன்றுகிறது. நால்வரும் மாளிகையின் மேன்மாடத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள். மாடத்தில் இருக்கும் கொடி வழியாக அந்த உருவம் சர்ரென்று கீழே வழுக்கி கொண்டே இறங்கியது. உத்தமன், யாரவன் திருட்டுத்தனமாக இரவு நேரத்தில் சறுக்கு மரம் விளையாடுவது?
நால்வரும் மெதுவாக குதிரையை விட்டு இறங்கி சுவரோரமாக குனிந்தபடி அவன் வரும் திசை நோக்கி மெதுவாக சென்றனர். உத்தமன் கிசுகிசுத்தான். எப்படியும் இந்த பக்கம்தான் அவன் சுவரேறி குதித்து வெளியே வர வேண்டும், மடக்கிவிடலாம். சுவருக்கு மறுபக்கமாக வெளியில் நால்வரும் சத்தமில்லாமல் காத்து நின்றனர். நேரம் போய்க் கொண்டிருந்தது. அவன் வருவது போல் தெரியவில்லை. திடீரென அவர்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர்களுக்கு சற்று தள்ளி திடுமென சத்தம் கேட்க ஏதோ ஒன்று காட்டு பக்கமாக ஓடுவது போல அவர்களுக்கு தோன்றியது. தேவன், அங்கே ஓடுறான் பாரு! மதுரனை தவிர மீதி மூவரும் அவனை விரட்டி சென்றனர். அவன் தலை தெறிக்க கபினி கானகத்து பாதையில் ஓட விடாமல் மூவரும் விரட்டினர். மதுரன் அதே இடத்தில் நின்று கொண்டு மாளிகையை பார்த்து கொண்டிருந்தான். மாளிகை அமைதியாக இருந்தது. எந்தவித அசம்பாவிதம் நிகழ்ந்ததற்குண்டான அறிகுறியும் தென்படவில்லை. தோளக்கூர் கிழவி சொன்ன சம்பவத்தில் வரும் ஆணும் பெண்ணும் யார் வேண்டுமானாலும் இருக்கும் போலிருக்கிறது. மதுரனுக்கு குழப்பம்தான் அதிகரித்துக் கொண்டிருந்தது. விரட்டிச் சென்ற 3 பேரும் சோர்வாக திரும்பி வந்தனர். தேவன் நம்பவே முடியவில்லை. புயல் வேகத்தில் சென்றான். கண்ணு முன்னாலே மாயமா மறைந்து விட்டான். உத்தமன், வந்தது முதலில் மனிதன்தானா அல்லது ஏதாவது பைசாசமாக இருக்குமா? மதுரன், மாளிகை அமைதியாக இருக்கிறது. எந்த சத்தமும் கேட்கவில்லை. நாம் இப்போது உள்ளே போகவும் முடியாது. நாளை காலை தெரியும். வாருங்கள், நாம் தோட்டத்து வீட்டிற்கு செல்வோம். நால்வரும் குதிரைகளில் அங்கிருந்து கிளம்பினர். மதில் சுவரில் வைக்கப்பட்டிருந்த திருஷ்டி பொம்மை வெடுக்கென்று திரும்பி அவர்கள் போவதை பார்த்தது. அதே இரவு 4ஆம் சாமம். யாழினி மாளிகையை ஒட்டியிருக்கும் தோட்டம். ஆண் குரல். சற்று நேரத்துக்கு முன்னால் அதிகாரியும் அந்த 3 வீரர்களும் மாளிகையின் முன்னால் தான் நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பெண் குரல். எனக்கு தெரியும், அதனால் தான் தாமதமாக வந்தேன். நான் சிக்கியிருப்பேன் என்று நினைக்கிறாயா? சிறுத்தை சிக்கும், சில்வண்டு சிக்காது, தெரியும் இல்லையா என்று சிரித்தாள். ஆண் குரல் சிரித்தபடி, அதான் தெரியுமே, என் கைகே, நீ சரியாக சிக்குவதில்லையே. பெண் குரல். சி. இருவரும் இருளுக்குள் ஒன்றாக கசங்கிக் கொண்டிருந்தார்கள். சற்று நேரம் எந்த பேச்சு சத்தமும் கேட்கவில்லை. மூச்சிறைப்பும் முனகல் சத்தமும் தான் கேட்டுக்கொண்டிருந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு பெண் குரல். ஞாயிற்றுக்கிழமை மாளிகையில் நடக்கப் போகும் கூட்டத்தில் நம் திட்டப்படி எல்லாம் நடக்க வேண்டும். இதுதான் கடைசி முயற்சி. இதையும் கணக்கச்சிதமாக நிறைவேற்ற வேண்டும். ஆண் குரல். நேற்றே பூஜைகள் போட்டோகிவிட்டது. குப்பியை நிரப்பிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன குப்பியை அவளிடம் கொடுத்தான். இனிமேல் உன் வேலைதான். பெண் குரல். நான் முடித்து விடுகிறேன். எவ்வளவு நாட்கள் கனவு, எவ்வளவு நாட்கள் அடிமையாக இருக்கிறது. போலித்தனமாக நடித்துக் கொண்டிருப்பது. லட்சிய வெறி உன் ரத்தத்தில் ஊறவில்லையா? ஆண் குரல். அதனால்தானே நீ சொல்றபடி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன் விருப்பப்படி எல்லாமே நடக்கட்டும். மறுநாள் காலை தோட்டத்து வீடு. மதுரன், சுந்தரி எப்படியும் மதியத்துக்கு மேல்தான் நாகமங்கலத்திற்கு கிளம்புவார்கள். நாம் காலையில் செல்வியின் மாமனை பார்க்க வேண்டியது பாக்கியிருக்கிறது. அதனால் தோளக்கூர் சென்று அந்த வேலையை முடித்து விடுவோம். நால்வரும் தோளக்கூர் கிளம்பினார்கள். போகும்போது உத்தமன் வானவராயர் வீட்டிற்குள் சென்று கபினி குகைக்கு சென்று மறுபடியும் ஆய்வு செய்யுமாறு தெரிவித்தான். உத்தமன், அந்த அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற மீதி பாதி குகையில்தான் ஏதோ மர்மம் அடங்கி இருக்கிறது. போன முறை சென்றதை விட அதிகமான வீரர்களை கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். நிறைய ஆபத்துக்கள் இருக்கலாம். இதை சிறப்பாக செய்துவிட்டால் உங்களுக்கு உரித்தான பதவியும் வெகுமதியும் மன்னரிடம் சொல்லி கிடைப்பதற்கு நான் பொறுப்பு. வானவராயர், பதவிக்காகவோ வெகுமதிக்காகவோ இதுவரைக்கும் நான் நடந்தவன் இல்லை. மக்கள் பாதுகாப்பு என்னுடைய கடமை. சோழ வீரர்கள் காணாமல் போனதை விசாரிப்பதில் கவனக்குறைவாக இருந்ததை ஒத்துக்கொள்கிறேன். அதை நிவர்த்தி செய்வதற்காக இதை வெற்றிகரமாக முடிக்கிறேன். உத்தமன், மிக நன்று. அவரிடம் விடைபெற்று கொண்டு நால்வரும் தோளக்கூர் நோக்கி புறப்பட்டார்கள். தோளக்கூர் சென்றதும் செல்வி வீட்டுக்கு போகாமல் நேராக அவள் மாமன் நந்தன் வீட்டை விசாரித்துக் கொண்டு சென்றார்கள். செல்வி போல் அவன் குடிசையில் வாழவில்லை. வீட்டை பார்த்ததும் அவர்கள் வசதியானவர்கள் என்று புரிந்தது. நந்தன் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். வீட்டில் யாரும் இல்லை. வீட்டுக்குள் ஒரு ஓரத்தில் கட்டிலில் உடலில் சிறு காயங்களுடன் ஒருவன் படுத்திருந்தான். அவனை பார்த்ததும் தாசப்பன் ஆமாவென்று தலையாட்ட அவன்தான் விஜயபுரத்திற்கு வைத்தியரை பார்க்க வந்தவன் என்று உறுதியானது. தேவன் அவன் அருகிலே போய் எழுப்பினான். கண் விழித்து பார்த்த நந்தன் அவர்களை பார்த்து யார் என்று தெரியாமல் விழித்தான். பின்னால் நின்ற தாசப்பனை பார்த்ததும் அவன் விழிகளில் லேசாக குழப்பம் படர்ந்தது. நந்தன், யார் நீங்கள்? உத்தமன், நாங்கள் யார் என்று தெரியவில்லையா? நந்தன் படுத்தபடியே நெற்றியை சுருக்கி யோசித்து தெரியவில்லை என்று தலையாட்டினான். உத்தமன் கையில் வைத்திருந்த குச்சியை கீழே போட்டுவிட்டு அதை சுற்றி சுற்றி ஆதிவாசிகள் போல் நடனமாடி காண்பித்தான்.
அதை பார்த்ததும் நந்தன் கண்களில் குழப்பம் மறைந்து பயம் குடிகொண்டது. உத்தமன், இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. நந்தன் கண்களை திருப்பிக் கொண்டு, இல்ல வரல. உத்தமன், வரும் வரும், வராம எங்க போக போகுது? உத்தமன் திரும்பி பார்க்க தேவனும் மதுரனும் படுத்திருந்த நந்தனை நெருங்கினார்கள். சரியாக அரை நாழிகைக்கு பிறகு உத்தமன் வலியால் கதறி கொண்டிருந்த நந்தனை பார்த்து, கேவலமாக இல்லை, பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு காதலியின் உயிரோடும் கற்போடும் விளையாடி இருக்கிறாயே, உனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும். உனக்கு பெரிதாக ஏதாவது யோசித்து தண்டனை கொடுக்க வேண்டும். அதுவரைக்கும் உயிரோடு இரு. நந்தன் வலியால் துடித்தபடி மன்னித்து விடுங்கள் என்றான். நந்தனை எழுப்பி இழுத்துக்கொண்டு நால்வரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பினர். மதுரன் உத்தமனை பார்த்து, நீயும் தேவனும் மாணிக்கராயர் வீடு வரைக்கும் சென்று இவனை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு விஷயத்தை சொல்லி பத்திரமாக அவர்கள் பாதுகாப்பில் விட்டுவிட்டு வா. நீ விசாரணை அதிகாரி என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நீ போட்டிருக்கும் புலி இலச்சினை பொறிக்கப்பட்டு இருக்கும் மோதிரத்தை காட்டு. மதுரன் தான் போட்டிருந்த மோதிரத்தை ஏற்கனவே உத்தமனுக்கு அதிகாரி என்பதால் கொடுத்திருந்தான். நானும் தாசப்பனும் செல்வி வீடு வரை சென்று சில விஷயங்களை பேசிவிட்டு மாணிக்கராயர் வீட்டுக்கு வந்து விடுகிறோம். மதுரன் செல்வி வீட்டுக்கு சென்று விஷயத்தை சொல்லாமல் அவள் மாமன் ஒரு திருடன் என்றும் அதனால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறான் என்றும் சொன்னான். அவனை நினைத்து கொண்டிருக்க கூடாது, இனிமேல் பார்க்கவே கூடாது என்றும் அறிவுரை சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி மாணிக்கராயர் வீட்டுக்கு சென்றான். எல்லாவற்றையும் மாணிக்கராயரிடம் பேசி முடித்து நந்தனையும் ஒப்படைத்துவிட்டு உத்தமனும் தேவனும் தயாராக இருந்தார்கள். மாணிக்கராயருக்கு நன்றி சொல்லிவிட்டு விஜயபுரம் நோக்கி அனைவரும் கிளம்பினார்கள்.